கரத்தனை ஆனமுனைத்தனை இந்திர இளம்பிற போலும் வயிற்றினை நந்தி வாழ்ந்தனை ஞான குழந்தையினை குந்தியில் வெற்றி போற்றுகிறோம். Welcome speech by Rotary Club of Chennai Chola President Babu. Good evening Rotarians. Very happy to see here. இந்த இவ்வளோ லாங் இடத்துல இருந்து கூட நம்ம ரொட்டேரியன்ஸ் வந்து இவ்வளோ வந்திருக்கோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் காதல் செய்தின்னு சொல்லி நல்ல டைட்டில் கொடுத்து நம்ம சுதாகருக்கு வெல்கம் பண்ணுறோம். அமிர்தம் சூர்யாவை பற்றி நம்ம நிறைய இதில் யூடியூப்பில் பார்த்துருப்போம், இன்னும் நேரில் யாருமே பார்த்து கேட்டதில்லை. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்து நம்ம சுதாகர் அண்டு என் கோ பிரசிடென்ட்ஸ் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறோம். நம்ம ரொட்டேரியன்ஸ் எல்லோரும் வெல்கம் பண்ணுறோம். ஆனட்ஸ் எல்லோரும் வெல்கம் பண்ணி தேங்க்யூ. Chief Guest introduction by Puru President Sudhakar. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது தலைப்பு ஆதலால் காதல் செய்வீர். இந்த தலைப்பில் நீண்ட தேடுதல் இருந்தது எனக்கு. இந்த தலைப்பு இலக்கிய வட்டாரத்தில் நாங்கள் நிறைய விசாரித்தப்போ இதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கிறாரு. சமீபத்தில் நீண்ட காலமாக இலக்கியத்துறையில் 25 ஆண்டுகளாக இருக்கிற திரு அமிர்தம் சூர்யா அவர்கள் இதற்கு தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு யாரை கேட்டாலும் சொன்னாங்க. அவருடைய வலைப்பக்கத்தில் நேற்று போட்டிருந்தார் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய இன்விடேஷன். அந்த இன்விடேஷனில் நீங்கள் அவர் வலைப்பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இவரை விட்டால் இதுக்கு தலைப்பில் வேறு ஆள் இல்லை அப்படின்னு இலக்கிய வட்டாரத்தில் ரொம்ப மகிழ்ந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம சரியான சிறப்பு விருந்தினரை வரவேற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் கல்வியினுடைய பத்திரிகையில் தலைமை துணை ஆசிரியராக இருக்கிறாரு. கடந்த 8 ஆண்டுகளாக இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. இலக்கியத்துறையில் 25 ஆண்டுகளாக இருக்கிறாரு. நிறைய கவிதை தொகுப்புகள், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் நிறைய நல்ல காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவரை பற்றி பேசணும்னா 2 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன். அது அவர் பேசுறதுக்கு நம்ம ஆர்வமாக இருக்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும் அப்படின்றதுனால சுருக்கமாக பேசுகிறேன். இவர் மாணவர்களுக்கு இரவு பாடசாலை நடத்திட்டு வர்றாரு. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இவருடைய பெயர் அமிர்தம் அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இவருடைய பாட்டியை அதிகமாக காதலிச்சிருக்கிறார். அவருடைய பாட்டி பேர் அமிர்தம்பாள். சரிதானத்தோடு அமிர்தம்பாள். அதனுடைய இவருடைய இயற்பெயர் கதிரவன். ஏன்னா நான் ஒரு மனப்பாடம் பண்ணிட்டாரு, சும்மா எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஏதாவது விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நேற்றே வழக்கம் போல் இப்போ தான் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா படிக்கும்பொழுது தான் சரியாக படிக்கிறது இல்லை. அதனால ஏன்னா ஏதாவது விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். அவர் தன்னுடைய பாட்டியின் மீது அதிக காதல் கொண்டதுனால இவருடைய இயற்பெயர் கதிரவன். இந்த கதிரவன் என்ற பெயரை இவர் சூர்யா அப்படின்னு இருந்தார். இவர் அமிர்தம் அப்படின்னு ஒரு இதழை நடத்திட்டு வராரு. அதனால இவர் அமிர்தம் சூர்யாவா மாறினார். அதுதான் இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சித்தர்கள் மீதான அதிக நாட்டம் உள்ளவர். தீபம் ஆன்மீக இதழில் ஜீவ சமாதிகளின் ஒரு பயணம் அப்படின்னுட்டு இவர் 16 வாரம் தொடரா எழுதியிருக்கிறாரு. இலக்கிய வட்டாரத்தில் இன்று பல சாதனைகளை புரிந்து தன்னடக்கத்தோடு இருக்கும் மிக சிறந்த ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு நண்பர்கள் வட்டாரத்தை விட தோழிகள் வட்டாரம் அதிகம் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான நட்பான ஒரு இலக்கியவாதி. இவரை அறிமுகப்படுத்துறதுல எங்களுடைய 4 சங்கங்களை சார்ந்து இவரை வரவேற்கின்றோம். வருக வருக. நன்றி, வணக்கம். இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வளமான வணக்கங்கள். நண்பர்களே,
25 வருட கால இலக்கிய உலகத்தில் கவிதை, சிறுகதை, கட்டுரை, தொடர் என்று ஒரு 6 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு கவிஞனாக, எழுத்தாளனாக, சிறுகதையாளனாக. ஆனால் ஒரு கவிஞன், எழுத்தாளன் என்பதை காட்டிலும் போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் பத்திரிகையாளன் என்ற முத்திரை தான் தொடர்ந்து கவிஞன், எழுத்தாளன் பின்னுக்கு போயிடுது. பத்திரிகையாளர் அமிர்தம் சூர்யா என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று பார்த்தால், தமிழனுடைய வாழ்க்கையே பத்திரிகைகளால் தான் சூழப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான காரணமாக இருக்கும். எப்படி தமிழனுடைய வாழ்க்கை பத்திரிகையாலே சூழப்பட்டிருக்கிறது? ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜோசியரை கூப்பிட்டு நம்ம எழுதுற ஜாதக குறிப்புக்கு பேரு ஜனன பத்திரிகை. நலம் விசாரிக்கும் போது எழுதக்கூடிய கடிதத்தை நம்ம கடிதம் சொல்ல மாட்டோம், குசல பத்திரிகை. ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டா ருது பத்திரிகை. திருமணத்தின் போது சுப முகூர்த்த பத்திரிகை. தவறு செய்கிற போது குற்ற பத்திரிகை. கடன் வாங்குகிற போது மஞ்சள் பத்திரிகை. செய்யாத காரியங்களெல்லாம் செய்துவிட்டு சிவலோகம் போனால் காரிய பத்திரிகை. ஆக தமிழனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பத்திரிகையால் சூழப்பட்டிருப்பதால் தான் அடிக்கடி நம்மை பத்திரிகையாளனாக ப்ரொமோட் செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல என்னை பத்தி சுதாகர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இதை பேசுறதுக்கு தகுதியான இளைஞர், அது ஜோக் அடிச்சாரா என்னன்னு தெரியல, தகுதியான இளைஞர். ஓகே, எங்க போனாலும் எனக்கு இது ஒரு சிக்கல் உண்டு. அந்த தோற்றம் தான் காரணம். இது எனக்கு மட்டும் இல்ல, காலங்காலமா கரிகாலன் கூட சபையில் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்காக நீதி கேட்டு 2 பேர் வராங்க. ஆளு பார்த்தா சின்ன பையனாட்டாங்கிறான்னு அவங்க அந்த கேஸ் சொல்றதுக்கு தயங்குறாங்க. அப்புறம் கரிகாலன் உள்ள போயிட்டு மாறு வேஷத்துல வந்து ஒரு கிழமை மாதிரி வந்துதான் அந்த கேஸை டீல் பண்றாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வருது. புறத்தோற்றம் கொஞ்சம் அவசியமாக்கப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக எனக்கு புறத்தோற்றம் அவ்வாறு அமையவில்லை. என்னுடைய வயது 51. 2 மகன்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஆதலால் காதல் செய்வீர். எதுக்கு இந்த தலைப்பு இந்த இடத்துல, அல்லது இந்த தலைப்பு ஏன் இப்போ ஆதலால் காதல் செய்வீர்? இதுக்கு ஏன் இந்த தலைப்புக்கான அவசியம் என்ன வந்து விட்டது? தமிழன், நம்மளுடைய சங்க இலக்கியங்களை பார்த்தீர்கள் என்றால், தமிழன் வீட்டிலேயே மது காய்ச்சி குடிச்சிருக்கான். மூங்கிலில் மதுவை சேமித்து வைத்திருக்கிறான். மது என்பது உணவு பழக்கங்களில் ஒன்றாகவே இருந்திருக்கிறது. அதற்கான எல்லா எவிடன்ஸும் சங்க இலக்கியத்தில் இருக்கு. சரி, இந்த ஔவையார் இருக்காங்க பாருங்க, பெண் கவிஞர் தானே. அவங்களுக்கு மன்னர் அதியமான் கொஞ்சம் கல்லு கிடைச்சா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு கொடுப்பாராம். ஔவையாருக்கு கொஞ்சம் அதிகமா கிடைச்சுன்னா ஔவையாரும் மன்னர் அதியமானும் சேர்ந்து சாப்பிடுவாங்களாம். இதை ஔவையார் தன் பாடலில் பதிவு செய்திருக்கிறார். பெண்கள் குடித்திருக்கிறார்கள், ஆண்கள் குடித்திருக்கிறார்கள். ஆக குடி என்பதை இருவரும் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வள்ளுவர் ஏன் மது உண்ணாமை என்ற அதிகாரத்தை எழுத வேண்டும்? அப்படி என்றால் ஒரு கட்டத்துக்கு மேல மதுவினுடைய தாக்கம் அதிகமாகி அவர்களுடைய செயல்பாடு கலாச்சாரம் எல்லாம் கீழிறங்கும் போது ஒரு எழுத்தாளன் அதை தட்டி நிறுத்தக்கூடிய கடமை வருகிற போது அவன் மது குடிக்க கூடாதுன்னு வள்ளுவர் எழுதுறார். அந்த பாரம்பரியத்துல தான் வள்ளுவர் மது வேணாம் அப்படின்னு எழுதுறார். அப்போ ஆதலால் காதல் செய்வீர் என்றால், அப்போ நம்ம கொஞ்சம் காதல் செய்யறதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறோமா? கொஞ்சம் சீர்கேடு வந்திருக்கா? கொஞ்சம் டவுன் வந்திருக்கா? அல்லது காதல் மீதான புரிதல், காதல் மீதான மதிப்பீடு, எது காதல் என்பதில் குழப்பம் வந்திருந்தால் இந்த தலைப்பு வந்திருப்பதற்கான நியாயம் இருக்கிறது. ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம். எனவே அதை நாம் பேசி தீர்த்து கொள்ளலாமே
என்பதற்காக கூட இந்த தலைப்பு விட்டிருக்கலாம். எப்படி வள்ளுவர் மது உண்ணாமை பற்றி எழுதினாரோ அதுபோல இந்த நேரத்தில் ஆதலால் காதல் செய்வீர். உள்ள வரும்போதே ஒரு மேடம் கேட்டாங்க, இந்த தலைப்புக்காக தான் வந்தேன் சார் அப்படின்னாங்க. என்னமா சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு தெரியாத என்ன நான் சொல்லிட்டு போறேன், எல்லாம் மறந்து போயிட்டு இருப்போம், அதை ஞாபகப்படுத்துவேன், அது கூட சரியா ஞாபகப்படுத்துறேன்னு தெரியலங்க. பரவாயில்ல நீங்க பேசுங்க, ஞாபகம் வருதா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இது ஒரு காதல்ன்ற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப இணக்கமான நல்ல சப்ஜெக்ட். ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு 5000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் பெரும்பாலும் தாக்குதல், வெட்டு குத்து, ஒரே சத்தமாக இருக்கும். ஆனால் என் பேஜில் அப்படி இருக்காது. ஒரு போஸ்ட் போட்டோன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள 250 லைக் வந்துடும், ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துடும். ஏன்னா இந்த ஜாதி, மதம், அரசியல் இந்த பக்கமே நான் போக மாட்டேன். இந்த 5000 பேரையும் ஒன்னா இணைக்கிற ஒரே வஸ்து எதுனா காதல் தான். காதல் சம்பந்தமான கருத்துக்கள், காதல் சம்பந்தமான கவிதைகள், இலக்கியத்தில் காதல் இப்படி போடுறப்போ அவனுக்கு தொல்லையில்லாத ஏரியா தான். அதனால அதிகமா எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க. அதனால்தான் சுதாகர் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்களே என்று சொல்றதற்காக என்னை இங்கு அழைத்திருக்கிறார். பைபிளில் இயேசு சொல்வார், நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன். இயேசு சொன்னதுக்கு பிறகு இதை சொல்லக்கூடிய ஒரே தகுதி எந்த சப்ஜெக்டுக்கு இருக்குதுன்னா காதலுக்கு தான் இருக்கு. காதல் சத்தியமா இருந்தால் அது நம்மை ஜீவனோடு வழி நடத்தக்கூடும். எனவே இயேசுக்கு பிறகு இந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் என்றால் காதல் தான். நண்பர்களே, ஆதலால் காதல் செய்வீர், இது தலைப்பு. அப்போ ஆதலால் என்றால் அதற்கு முன்பாக ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதனால நீ காதல் பண்ணு. எதனால? நல்லதும் இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். இவ்வளவு கெட்டது நடந்திருக்கு, அதனால நீ காதல் பண்ணு. இல்ல இவ்வளவு நல்லது இருக்குப்பா, அதனால நீ காதல் பண்ணு. என்ன நடந்திருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய வரிகள்? இது கடைசி வரி, பாரதியாருடைய கடைசி வரி இது. ஆதலால் காதல் செய்வது லாஸ்ட் வரி. அதுக்கு முன்னாடி அவர் எழுதுறார் பாருங்க, காதலினால் மானிடருக்கு கலவி உண்டாம். சந்தோஷம். கலவியினால் மானுடருக்கு கவலை தீரும். காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்ப முதற்கொண்ட கலைகள் உண்டாம். ஆதலால் காதல் செய்வீர். இப்ப வந்துட்டான் விஷயத்துக்கு. காதல் இருந்தால் நீங்கள் கவிதை எழுதலாம், காதல் இருந்தால் உங்களுக்கு பாட்டு வரும், காதல் இருந்தால் உங்களுக்கு சிற்பம் முதலான கலைகள் வரும், வாழ்வதற்கு ஆசை வரும். சரி, காதல் அவ்வளவு முக்கியத்துவமா பாரதி? அதை விட்டு வேற இல்லையா? பர்ஃபெக்டா அவர் சொல்லிட்டாரு, அத்தன்றோ இந்த உலகின் தலைமை இன்பம். தலைமை இன்பம்ன்றான். சீஃப் மினிஸ்டர் மாதிரி நிறைய மினிஸ்டர் இருக்கலாம், காதல் தான் தலைமை இன்பம் என்று சொல்கிறார். காதலில் தான் சாகாமல் இருத்தல் கூடும் என்று சொல்கிறார். அந்த வரி பாடலிலே காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும். எப்படி சாகாம இருக்க முடியும்? ஆண்டாள் இருக்கால, பெருமாள் மேல வச்ச லவ்வால தானே இன்னும் இருக்கிறா. அந்த திருப்பாவை காதலால் வந்த திருப்பாவை தானே அது. பெருமாள் மீது வைத்த காதலால் தான் கவிதை வந்தது, திருப்பாவை வந்தது. அதனால் தான் யுகம் யுகமாக நாம் ஆண்டாளை போஷித்துக் கொண்டிருக்கும், சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கும். இன்னும் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் ஆண்டாளை கொண்டாடி கொண்டே இருக்கும். அதற்கு அடிப்படை காரணம் ஆண்டாள் பெருமாள் மீது வைத்த காதல். காதல் தான். சரி, முடிக்கும் போது பாரதி என்ன சொல்றாரு? மரணம் பொய்யாம் என்று சொல்கிறார். இதெல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இவன் சொல்லு பாத்தி பாய்மன் என்று சொல்லியிருப்பான். அதனாலதான் உஷாரா நம்ம மகாகவி பாரதியாரை துணைக்கு அழைத்துக் கொண்டு அவருடைய பாடலை வைத்துக் கொண்டே அவரை ஒரு சப்போர்ட்டா வைத்துக் கொண்டு தான் இதை நாம் பேசுகிறோம். காதல்னு எதை சொல்றீங்க சார்? நான் என் தொழில ரொம்ப காதலிக்கிறேன் சார், என் அம்மா எனக்கு ரொம்ப லவ், நான் அம்மாவை ரொம்ப லவ் பண்றேன், இந்த சமூகத்தை நான் காதலிக்கிறேன் சார், இப்படியெல்லாம் டைலாக் வரும். அதெல்லாம் புருடா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த காதல் இல்லை, இந்த காதல், அதெல்லாம் கொஞ்சம் ஏமாத்து வேலை. அதெல்லாம் காதல் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதலைத்தான் காதல் என்று சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் மிக சரியாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. சில இடத்தில் பாசம், சில இடத்தில் வேஷம், நட்பு, பற்று, பரிவு, சரணாகதி, காதல்.
காதல் எங்க பயன்படுத்தணும் அங்க தாங்க பயன்படுத்தணும். நான் தொழில காதலிக்கிறேன்றது வந்து சும்மா அது ஒரு ஹாபி, அது இல்லை. காதல் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமானதுதான். காதல்னா என்ன அப்படின்னு விலாவரியா நான் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவிதை வரியாவே இதை சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கவிதை வாசிச்சா மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் என் கவிதை நீங்க படிச்ச மாதிரியா இருக்கும். அதனால தான் இது ஒரு குறுக்கு ட்ராக். என் கவிதை ஒன்று வாசிக்கிறேன். காதல்னா என்ன அப்படின்னு நான் எழுதின ஒரு கவிதை. 2 பேர் பேசிக்கிறாங்க, நான் வாசித்தீங்கன்னா வேற மாறி மாறி வாசிக்கிறேன். அதனுடைய டோனே வந்து 2 பேர் பேசிக்கிறது தான். காதல் சிறு குறிப்பு வரைக. யார் பேசிக்கிறாங்கன்னா நாரதரும் கிருஷ்ணரும் பேசிக்கிறாங்க. நாரதரும் கிருஷ்ணரும் காதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய வெர்ஷன். நாரதர்: கிருஷ்ணா, சமீப காலமாக நீங்கள் காதல் கவிதைகளை எழுத தொடங்கிவிட்டீர்கள், ஏன்? நாரதர் கேட்கிறார் கிருஷ்ணா கிட்ட. கிருஷ்ணா, சமீப காலமாக நீங்கள் காதல் கவிதைகளை எழுத தொடங்கிவிட்டது ஏன்? கிருஷ்ணர்: காதல் இருக தொடங்கிவிட்டது என்று பொருள். நாரதர்: துவக்கம் தொடக்கம் என்ற 2 சொல்லால் ஏன் குழப்புகிறீர்கள்? நான் பேர் நாரதர் கிருஷ்ணன் சொல்லாம மாறி மாறி சொல்றேன், நீங்க அவங்க பேசிக்கிற டோன் புரிஞ்சுக்கீங்க. துவக்கம் தொடக்கம் என 2 சொல்லால் ஏன் குழப்புகிறீர்கள்? சரியான சொல்லையும் சரிபோல் தோணும் தப்பான சொல்லையும் சேர்த்தே காதல் மொழி இருக்கும். தங்கள் பேரன் கிருஷ்ணா, தங்கள் பேரன் அனிருத் காதல் செய்யும் காலத்தில் நீங்கள் காதல் செய்யலாமா? அவன் காதல் அவனை சுகப்படுத்தும். என் உணவை அவன் எப்படி செரிக்க முடியும்? காதல் கட்டாயம் தேவைதானா கண்ணா? ஒருத்தி நம்மை காதலிப்பது என்பது நம் வாழ்வின் கௌரவம் அல்லவா நாரதா? ஒருத்தி நம்மை காதலிப்பது என்பது நம் வாழ்வின் கௌரவம் அல்லவா? சிபாரிசின்றி கிடைக்கும் சாகித்ய அகாடமி விருதை போல் பெருமைக்குரியதல்லவா? அது இருப்பின் உன்னதம். இது பெண்ணுக்கும் பொருந்தும் நாரதா. காதலிக்க என்ன தகுதி வேண்டும் கிருஷ்ணா? விரும்புபவளின் கடந்த கால வாழ்வின் பிரதேசத்தை பரிசோதிக்காதே. கடந்த கால வாழ்வின் பிரேதத்தை பரிசோதிக்காதே. தேவதையாக இருப்பினும் அது துர்வாசம் வீசும். அவளுடைய கடந்த காலத்தை பார்க்காது. அவளின் நிகழ்கால உடம்பில் உன் அன்பின் கொடியை பதியமிடு. எதன் பொருட்டும் காதலின் எதிர்கால உறுதிமொழியை மட்டும் யாசிக்காதே. எதன் பொருட்டும் அவளிடம் எதிர்கால உறுதிமொழியை மட்டும் யாசிக்காதே. ஏனென்றால் அது அவள் வசம் இல்லை. ஆக கிடைக்கும் வரை காதலி என்கிறீர்கள். இல்லை, அவள் அனுமதிக்கும் வரை காதலி என்கிறேன். ஐயோ, இந்த காதல் என்ன புரியும்படி சொல்லி தொலையன் கிருஷ்ணா. அதோ காற்றை கிழித்து போகும் அம்புகளைப் போல சக்திகளால் சதா காலமும் இயங்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் எந்த சலனமும் இல்லாமல் சிவனேன் என ஒழுங்கற்றதும் ஒழுங்கானதுமாய் சப்த தாளத்தில் மூத்திரம் பெய்தபடி குறுக்காக சாலையை கடக்கும் எருமையை போன்றது காதல் நாரதா. காதல் எருமையா? சாலையை கடக்கும் நடையா? தடங்களாக பதிந்திருக்கும் காய துடிக்கும் மூத்திர தடங்களா? இந்த கேடுகட்ட காதல் தேவையா கிருஷ்ணா? கோபம் கொண்டவன் தன் காதலை புதைக்குழிக்குள் தள்ளிக் கொள்கிறான். அவன் காம அறுவடைக்கு தகுதி இல்லாதவன். சரி சரி, இப்போ நான் காதலை வசப்படுத்த இறுதியாக ஒரு வழியை சொல். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ ஒரு யதார்த்த எருமையாக மாறாதவரை காதல் ஒருபோதும் உனக்கு வசப்படாது. யதார்த்த எருமையாக நான் மாற வேண்டுமா? ஆமாம், நீ மாறினால்தான், யதார்த்த எருமையாக நீ மாறினால்தான் காதல் உனக்கு வசப்படும். நாரதர் சொல்கிறார், நீ கிருஷ்ணனும் இல்லை, நான் நாரதரும் இல்லை. காதல் நம்மை சாக்காக்கி தன் வாக்கு மூலத்தை வரைந்து கொள்கிறது. நான் கிளம்புகிறேன் கிருஷ்ணா என்று கவிதை முடிகிறது. இந்த கவிதையில ஒரு காதலை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கும். ஒரு காதலி, அவள்கிட்ட நீ எந்த விதமான
உத்தரவாதத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இல்லை. அவளுடைய சூழல், குடும்பம், உறவு அதுதான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. எனவே அவள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இல்லாத போது அவளிடத்தில் எந்த உத்தரவாதத்தையும் கேட்கக்கூடாது. அதைவிட நீ அவளுடைய கடந்த காலத்தை எதன் பொருட்டும் ஆராயக்கூடாது. அவளுடைய நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். அதைவிட எதையும் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு எருமையை போல நீ இருந்தால்தான் உனக்கு காதல் வசமாகும் என்று கிருஷ்ணனும் நாரதும் பேசிக்கொள்கிறார்கள். நண்பர்களே, காதல் என்கின்ற இந்த சொல் இப்ப கொஞ்சம் மலிவானதா கேவலப்புரியமா இருக்கலாம். ஆனால் சங்க இலக்கியத்தில் 81 இடங்களில் காதல் என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியத்தில் 81 இடங்களில் 91 இடங்களில் காமம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியத்தில். கம்பன் ஒரு இடத்தில் கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனத்திரையில் கறந்த காதல் என்று எழுதுவான் கம்பன். வள்ளுவர் சொல்வாரு, யாரினும் காதலம் என்றே ஊடினால் யாரினும் யாயின் என்று. இது வள்ளுவருடைய காதலம். அவர் சொல்லக்கூடிய பயன்படுத்துற சொல் காதலம். அகநானூரிலும் ஈகுலை கேட்சின் காதலம் தோழி என்று வரும். இப்படி காதல் குறித்தான சொற்கள், காதல் குறித்தான விஷயங்கள் நிறைய பரவி இருக்கிறது. சரி, காதல் என்றாலே இப்ப ஏன் ஒரு அலர்ஜி அல்லது அதன் மீதான ஒரு தப்பான படிமம், மதிப்பீடு வந்திருக்குதுன்னா ஒரே ஒரு காரியம்தான். காதலை பேச ஆரம்பித்தால் அது கட்டிலோடு சம்பந்தப்பட்டது என்று நாம் நம்பி விடுகிறோம். காதல் கட்டிலோடு சம்பந்தப்பட்டதே அல்ல. காதல் என்பது கல்யாணத்தோடும் சம்பந்தப்பட்டதல்ல. எப்போது நீங்க காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவில் வந்துடுறீங்களோ, காதலிச்சா அது கட்டல்ல தான் முடியணும், உடம்ப ஷேர் பண்றதுல தான் முடியணும்னு எப்ப நினைக்கிறீங்களோ அப்பவே காதல் உங்களுக்கு டீக்ரேட் ஆகிப்போம். காதல் என்பது கட்டிலோடும் திருமணத்தோடும் சேர்த்து பார்க்கக்கூடியது அல்ல. காதல் என்பது வேறு விதமான ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு. அது எப்படி, அதுக்கான எவிடன்ஸ் அல்ல அதுக்கான ஒரு கதைகள் எப்படி அது சாத்தியமா? வாழ்நாள்ல எல்லாருக்கும் சாத்தியம் இருக்கும். இப்ப நீங்கெல்லாம் உங்களுடைய பாலியத்திலிருந்து நேர மனைவி கிட்டே வந்துட்டீங்க. எத்தனை பேர் உங்களை கடந்து வந்திருப்பார்கள். மனைவியும் அப்படித்தான் நேரம் நமக்கிட்டே வந்துடுறாங்க. அவர்கள் வாழ்க்கையை எத்தனை பேர் கடந்து வந்திருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் அவங்க ரசிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. நிறைவேறக்கூடிய காதல், நிறைவேறாத காதல், ரகசியமாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் எல்லாமே தான் இருக்கும். இது ஆணுக்கும் சரி, பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் சரி. எனவே காதல் என்பதை கட்டிலோடும் கல்யாணத்தோடும் மட்டுமே பொருத்தி பார்ப்பதால் வந்த நிலைதான் தமிழ் சமூகத்தில் இவ்வளவு கோளாறுகளும். என் பாட்டி அமிர்தம்மாள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க. அவங்க பேர் தான் இப்ப நான் நாயா பேரோட சுத்துற முதல் இலக்கியவாதி நான் தான் தமிழ்நாட்டிலேயே. பக்கா ஜெனூன் அறிவுனா அறிவு. அப்படி அந்த மாதிரி அறிவு எங்க குடும்பத்துல எந்த ஆம்பளைக்கும் கிடையாது. ஆயாவுக்கு இருக்கிற என் பாட்டி சுருக்கு பை வச்சிருப்பா, தொட விடவே மாட்டான். அந்த பையில ஒரு பொருட்காட்சி மாதிரி இருக்கும். அந்த பை என்னென்னவோ இருக்கும். அது உள்ள தாயத்து இருக்கும், கொட்டைப்பாக்கு இருக்கும், அந்த காலத்து காசு இருக்கும், இவ சுத்தி வச்சுக்கிற பணம் இருக்கும், பிளாஸ்டிக் பேப்பர்ல இருக்கும். அது நீங்க திறந்து பார்க்க முடியாது. ஒரு நூடுல்ஸ் சாப்பிடாம 2 விரல்ல விட்டு தான் நீங்க அதை எடுத்து பார்க்கணும். அவ்வளோ விஷயம் உள்ள இருக்கும். பெருசா இருக்கும். எப்பயுமே யாரையும் தொடவே விட மாட்டான் அந்த பாட்டி. ஆனா நான் மட்டும் வாங்கி பார்ப்பேன். எனக்கு மட்டும் அதை அலோவ் பண்ணுவோம். ஒருத்தையும் அந்த பையை தொட விட மாட்டான். அப்போ ஒரு முறை நான் அந்த சுருக்கு பையை பிரிச்சு பார்த்துட்டே இருக்கிறப்ப அவ என்ன பார்த்துட்டு இருக்கா. என் பாட்டி நல்ல சிகப்பு, என் கலர் இல்லை, நான் தான் காப்பி கலர்ல இருக்கிறேன். நல்ல சிகப்பு, காப்பி கலர் இல்லை, போன்விட்டா கலர். ஏன்னா அதை ஒட்டி ஒரு சம்பவம் இருக்கு. ஊர்வசி தொடர் எழுதுனாங்க. தொடர்ந்து ஒரு 20 வாரம் நான் தான் தொடர்ந்து ஊர்வசியை கான்டாக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு தினம் போயிட்டு வரக்கூடிய வேலை இருந்தது. ஒவ்வொரு ஞாயிறும் ஊர்வசி வீட்டுக்கு போயிடுவேன். தமிழ்நாட்டில் ஊர்வசி மாதிரியான ஒரு அறிவாளி, ஒரு அன்பானவளை நடிகையில பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஜெனூனான பாட்டி. வீட்லயே சமைப்பாங்க, ஹோட்டல்லாம் வர வைக்க மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி ஊட்டாத குறையா சூர்யா சாப்பிடுன்னு சொல்லப்படுவாங்க. அப்போ கடைசியாக முடிஞ்சு வரும்போது, பா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்பா,
ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ அப்படின்னு. பிளாக் அண்ட் ஒயிட்டோ? ஏன்டா? இல்லை நீ சவச்சவனுக்குற, நான் கரையல்னு இருக்கிறேன்னு, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். யார் சொன்னது உன்னை கருப்புன்னு? நீ போன்விட்டா கலர்டா அப்படின்னு. அந்த போட்டோ எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்ல போட்டேன். இன்று முதல் என்னுடைய கலர் போன்விட்டா கலர் என்று அழைக்கப்படுவதாக அப்படின்னு. அதனால சொல்ல வந்தேன். என் பாட்டி சிகப்பா இருப்பா, நல்ல சிகப்பு, பாம்படம் போட்டுட்டு இருப்பாப்புல, அரக்கு கலர் சாரி தான் மேக்சிமம் கட்டுவாப்புல. கவிச்சு இல்லாம இறங்கவே இறங்காது உணவு. எப்பயாவது ஒரு கருவாடு இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது கவிச்சு. அந்த மாதிரியான அந்த சுருக்கு பைய வாங்கி பார்க்குறேன். ஒரு புளிப்பல்லு உள்ள இருக்கு, மேல அப்படியே ஒரு இது. அது அந்த காலத்து புளிப்பல்லு இது. நான் கேட்குறேன், பாட்டி தாத்தா புளிப்பல்ல கட்டுவாரா அப்படின்னு. அவனுக்கு ஏது அந்த திறமை? அவனுக்கு இருந்து அந்த திறமை. அப்ப இது தாத்தா கட்டின புலிப்பல் இல்லை. புலிப்பல் ஆண்கள் தான் கட்டுவாங்க. அப்போ இது யாராக இருக்கும்? என் பாட்டி யாரோ ஒரு காதலித்து இருக்கக்கூடும், அந்த காதல் நிறைவேறாமல் இருக்கக்கூடும். அதனுடைய அடையாளமாக அந்த சுருக்கு பையில் 90-95 வயதுக்குள்ளும் அந்த சுருக்கு பையில் அந்த புலிப்பல் இருந்து கொண்டே இருக்கிறது. யாரையும் தொட விட மாட்டா, என்ன மட்டும் தொட விடுற இந்த பையில? அந்த ஆள் மாதிரியே இருக்கிறடா நீ. நண்பர்களே, காதல் படுக்கையை கலந்து கொள்வதோ படுக்கையை ஷேர் பண்ணுங்க. புத்தியில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டால், காதலையோ அல்லது அது சார்ந்த விஷயத்தை வைத்துக் கொண்டால், அது நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும், எப்பொழுதும் வயதாகாமல் பார்த்துக்கொள்ளும், எப்பொழுதும் செல்களை பூக்க வைத்தும். என் பாட்டியிடம் இருந்து கற்றுக்கொண்ட காதல் இப்படியானதுதான். சரி, பாட்டி தான் அப்படி. +2 படிக்கிறேன். எங்க அப்பா கூப்பிடுறாரு, ஏய் வாடா ஒரு கல்யாணத்துக்கு போலாம். எங்க அப்பா நானும் ரொம்ப க்ளோஸ். எங்க அப்பா தோல் மேல கை போட்டுருந்தா நான் போவேன். இல்லப்பா நான் வரலப்பா. ஏய் கல்யாண வீடு முக்கியமான வீடுவா, நீ கூட வரணும். இப்படியே ஒதுங்கெல்லாம் போக கூடாது, சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் பார்க்கணும். சரி போலாம். +2 படிக்கிறேன், லீவில் இருக்கேன், அப்பாவோட போறேன். அப்பா ஒரு எழுத்தாளர், அவருடைய உண்மையான பேரு கருத்தோவியம். போறேன், கல்யாண வீடு ஜென்னு இருக்கு. +2 படிக்கிறப்போ அந்த ஞாபகத்துல சொல்றேன், நீங்க இந்த ஞாபகத்துல வச்சு பேசக்கூடாது என்ன, அந்த ஞாபகத்துல சொல்றேன். +2 ஏன்னா ஒரு சிலர் கூட காலம் நல்லா மங்களகரமா யாருமே இல்லையே. +2 படிக்கிற காலத்துல இருந்து பேசுறேன் நான். இத போய் கூப்பிட்டு வந்துட்டான் இந்த மனுஷன். வா சீக்கிரம் போலாம்பா. இருடா சட்டுன்னு பாக்குற சுருட்ட முடியோட சவச்சன்னு ஒரு கேள். அப்பா கல்யாணம் வீட்டுக்கு வந்தது நல்லா இருக்கிறப்பா, திருப்தியா. அப்பா ஒரு பொண்ணு வந்திருக்குப்பா. அந்த பொண்ணு நல்ல சிவப்பா அழகா வந்துட்டு, கூட ஒருத்தர் ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க. நான் வெச்ச கண் பார்க்காம பார்த்துன்னு, அப்பா வந்ததுக்கு அப்பாவோட கல்யாண வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ஃபிகர் வந்து பார்த்துட்டு அப்பா இந்த வீட்டுல தான்ப்பா, இந்த இவ்வளோ இடத்துல அது ஒண்ணு தான்ப்பா கொஞ்சம் இவ்வளோ ஆகுது. யாருப்பா அது இவ்வளோ அழகா இருக்குது? ஏய் அக்கா மாதிரி உனக்கு அக்கா மாதிரியா? அது அக்கா மாதிரி மனுஷன். கூட வந்தாங்க. வந்தவங்க எங்க அப்பாவுடைய ஒரிஜினல் பேரு நடராஜன். கருத்தோவி என்ற பேர்ல எழுதுவார். அவரை எல்லாரும் நட்டுன்னு கூப்பிடுவாங்க. வந்த அந்த அம்மா, பெண்ணோட வந்த அந்த அம்மா, நட்டு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சந்திரா, நீ எப்படி இருக்க? இவங்க 2 பேர் குசலம் விசாரிச்சுன்னு இருக்காங்க. நட்டு சந்திரா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் அப்படியே நின்று பார்த்துன்னுக்கிறேன். நல்லா இருக்கியா, எப்படி இருக்கா? அது நான் அப்படி ஒரே சந்தோஷமா 2 பேரும் சிரிச்சுட்டு, சரி மற்றமா எப்படி, இவன் தான் பெரியவனா? ஆமாம்மா இவன் தான் பெரியவன். என்னப்பா பண்ற? என்ன நல்லா பண்றேன். பேர் சந்திராரா? அப்படிங்களா, வணக்கம்மா. வணக்கம் தம்பி அப்படின்னு போயிட்டாங்க. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, சந்திராவா? ஏனென்றால் ஒரு முறை எங்க அப்பா ட்ரங்க் பெட்டி மேல ஒண்ணு இருந்தது, அதை எடுத்து பார்த்தேன் லீவ்ல. அவருடைய பழைய நாடக பிரதியை எல்லாம் வச்சிருந்தாரு. அதுல ஒரு கல்யாண பத்திரிக்கை, அவருடைய கல்யாண பத்திரிக்கை இருந்தது. அந்த கல்யாண பத்திரிக்கையில ரிசப்ஷன்ல ஒரு நாடகம் நடத்திருக்காங்க.
அந்த நாடகத்தை எழுதியவர் என்னுடைய அப்பா. கல்யாண ரிசப்ஷன்ல நாடகத்தை எழுதி நாடகத்துல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு எங்க அப்பா, தன்னுடைய சொந்த கல்யாணத்திலே. அந்த நாடகத்தினுடைய தலைப்பு சந்திரா என் காதலி. கல்யாண வீட்டுல, தன்னுடைய கல்யாண வீட்டுல ரிசப்ஷனுக்கு நாடகம் போடுறாரு. நாடகத்தினுடைய பேரு சந்திரா என் காதலி, தன்னுடைய காதலி வீட்டு. அந்த சந்திரா தான் இது. எனக்கு ஆச்சரியமாயி போச்சு. அந்த சந்திரா தானே இது? நானு அப்பா அந்த அவரா? நண்பர்களே, காதல்னா அந்த காதலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத எங்க அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஏனென்றால் வந்தவள் தன்னுடைய காதலி. எனக்கு அப்புறம் விசாரிச்ச பிறகுதான் தெரியுது, அவங்க கொஞ்சம் கேஸ்ட்ல கொஞ்சம் டவுனானவங்க போல இருக்கு. சிவப்பா இருந்தா கூட பெருக்கிற எனக்கு சேர்ந்தவங்க. அதனால எங்க குடும்பத்துல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பயங்கரமான கலாட்டா பண்ணி என் அப்பன் காதல போய் ஒழிச்சு கட்டி இருக்காங்க. இது விஷயம் இது. ஆனாலும் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணோட வராங்க, நான் எங்க அப்பாவோட போறேன். 2 பிள்ளைகளோடும் வளர்ந்த பிள்ளைகளோடும் சந்திக்கிற போது அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டு அப்படி போகல. வந்துட்டான் பாரு, எதுக்கு என் வாழ்க்கை கெடுத்துவேன் அப்படின்னு திரும்பி போல. இவரும் பயந்து போய் ஐயோ எதனா கேட்ட போறாலும் போல, வா சந்திரா வா நட்டுன்னு தான் பேசிக்கிறாங்க. ஆக ஒரு காதல் என்பது முகம் சுளிக்காமல், திரும்பி பார்க்காமல், சதிக்காமல், வெறுப்பு இல்லாமல் மீண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சிரித்து கொண்டு பேசுவதுதான் அசலான காதலினுடைய அர்த்தம் என்று நான் நம்புகிறேன். அந்த காதல் தான் அசலான காதலாக இருக்கும். அது கூடணும்னு அவசியம் இல்லை, அது கல்யாணத்துல இருந்து முடியணும்னு அவசியம் இல்லை, அது கட்டல்ல முடியணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அவர்களை பொறுத்தவரை இரு தரப்பிலும் அந்த காதல் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது காதலுக்கான ஒரு காதலை எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு காதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நண்பர்களே, அந்த பழக்க தோசை எங்க விடும்? நம்மளும் ஒரு காதல் பண்ணோம். முதல்ல 10th எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா. 10th லீவ்ல இருக்கிறப்போ தியாகன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் மச்சான் எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இது யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நைட் ஒரு 8 மணி இருக்கும். 10th எக்ஸாம் எழுட்டு லீவ்ல இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் காதல் கடிதம் வாழ்நாள் அப்பதான் இருக்கு. பிரிச்சு பார்க்க லவ் லெட்ரு, கையெல்லாம் வேர்த்து தரன்னு உதரில் எடுத்து ஆரம்பிச்சு ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம அதை மடிச்சு எடுத்துட்டு திப்பு ரோட்டுக்கு ஓடி அப்புறம் அறிஞர் அண்ணா கழகம்னு ஒன்று இருக்கும் மெயின் ரோட்ல, திமுக கழகம். அங்க ஒரு மஞ்சள் கலர் லைட் எரியும். அங்க இருந்து திருப்பி அதை இன்னொரு முறை படிக்கிறேன். படிச்சு பார்த்தா நம்மளுக்கு தான் முதல் வாழ்நாள்ல ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் இல்ல. ஐயோ எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு இவளுக்கு? எப்பயும் பெண்கள் தான் தைரியமானவங்க, இவ்வளவு தைரியம் வந்துருச்சு என்று. இதெல்லாம் சரி போட்டு வர அவள் தான் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் அப்பா அப்படின்னு அந்த கடிதத்தை 4 கிழிச்சு போட்டு, இது நமக்கு சரி போட்டு வராதுப்பா அப்படின்னு வேகமா வீட்டுக்கு படுத்துட்டேன். 1 மணி நேரம் முன்னே பிடிபடல, ஒரே பயம். திருப்பி எழுந்து மன்றத்தாண்ட பார்த்தேன். யாருன்னா எனக்கு என்ன பயம், யாராவது எடுத்து ஒட்ட வச்சு படிச்சிருவானுங்களோ அந்த லெட்டர் அப்படின்னு பயம். திரும்பவும் அந்த லெட்டரை எடுத்து சுக்குள் சுக்குலா யாரும் அதை ஒட்டவே வைக்க முடியாதபடி கச்சன்னு பிரிச்சு, அப்படியே நேருனுடைய அஸ்தியை எப்படி இந்தியா முழுக்க தூவினார்களோ அந்த மாதிரி அந்த காதல் கடிதத்தை ஃபுல்லா தூவிட்டு போய் படுத்துட்டேன். மறுநாள் காலையில எழுந்து பார்க்கிறேன், பனியிலே அந்த காதல் துண்டுகள் நனைந்திருந்தது. இப்பொழுதும் அந்த காதல் கடிதத்தை மனைவி மனசுக்குள் இல்லாத போது ஒட்ட வைத்து படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அதற்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டிலை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்வு சுவாரஸ்யமான அந்த உணர்வு இன்னும் நான் கிழிக்கல. வெளி புற தோட்டத்தில் தான் அதை கிழிச்சிருக்கேன், உள் தோட்டத்தில் ஒட்ட வச்சு படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அந்த காதல் கடிதத்தை.
ஏன் அது அந்த காலகட்டம் அப்படி இல்லையா, அது ஒரு விடலைத்தனமான ஒரு பருவம், 10வது லீவ் படிக்கிற காலகட்டம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு ஒரு லவ் பண்ணேன். அதுதான் இப்ப என் பொண்டாட்டியா இருக்கிறாங்க, 2வது பொண்ணு. அப்போ இந்த காதல், இந்த இந்த விஷயம் பயம் வருது. என் பாட்டி கிட்ட போறேன், அதே பாட்டி கிட்ட போறேன். பாட்டி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அது டங் டங் இடிச்சுட்ட பண்ணிக்கோ அப்படின்னு. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, பண்ணிக்கோ. இல்ல பயமா இருக்கு, வீட்டுல ஒத்துப்பாங்களா அனுமதிப்பாங்களா தெரியல. அவனுக்கு என்ன ஒத்துக்கிறது? எப்படி சொல்ற? நடந்துதா ஒரு கதை சொல்லுச்சு. ஒரு தாமரை குளம், அந்த தாமரை குளத்தில் சிவப்பு தாமரையும் வெள்ளை அல்லியும் இருக்கும். ரெண்டும் கலசு தாமரை, அது ஒரு குளம். பிரம்மன் அந்த குளத்தில் வந்து கண்ணை கட்டிக்கொண்டு இறங்கி ஒரு தாமரை தண்டையும் ஒரு அல்லி தண்டையும் கண்ணை மூடிக்கொண்டு பிணைத்து போடுவான். அப்படி எதெல்லாம் பிணைக்கிறானோ அதெல்லாம் திருமணத்துல முடியும். எதெல்லாம் காலில் இடத்துல தூக்கி கடாசுறானோ அதெல்லாம் டைவர்ஸ்ல போகும். இப்படி அவன் யாரோட பிணைச்சிருக்கான், எந்த தண்டை எந்த தண்டோட பிணைச்சிருக்கான்னு தெரியாது. அவன் உன் தண்டையும் அவன் தண்டையும் இணைச்சிருந்தான்னா சேர்ந்துருப்பீங்க. இதுல யாரு பிரிக்கிறது என்று என் பாட்டி சொன்னார். காதல் குறித்தாக அவள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொன்ம ரீதியான அனுமானம் இதுதான். கடைசியில பிரம்மன் அந்த தண்டை இந்த தண்டை இணைச்சிட்டான், அது வேற விஷயம். ஒரு பெரிய அலட்டல் கிடையாது, காதல் தான் ஐயோ அப்படின்ற அலட்டல் கிடையாது. இயல்பான ஒரு போக்காக அது எடுத்துக்கொள்ளக்கூடிய போக்கு இருக்குல்ல, அது நமக்கு ஆரோக்கியமானது, புத்திக்கு மனசுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது. நண்பர்களே, பாட்டி சொன்ன என் கதை சொன்ன உண்மையா நடந்த ஒரு எழுத்தாளனுடைய கதை ஒன்று சொல்ல போறேன். ஒரு பெரிய எழுத்தாளர், சிறுகதையாளர், பெயர் சொல்லக்கூடாது, பெரிய எழுத்தாளர், சிறுகதையாளர், அற்புதமான சிறுகதை எழுதக்கூடிய, இலக்கியத்தில் அவர் தெரியாத ஆள் கிடையாது, ரொம்ப பரிட்சமானவர். ஆனாலும் அவருக்கு மன ரீதியாக கொஞ்சம் சிக்கல் உண்டு. அதனால அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார், மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். டென்ஷன் ஆயிடுவார், திடீர்னு கத்த ஆரம்பிச்சுவார், இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். வருமானம் கம்மி, எந்த இடத்துலயும் இருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல போய் வேலை செய்யறாரு வச்சுங்க, அந்த இடத்துல ஒரு முதலாளி பியூனை அடிச்சுட்டான்னு வச்சுக்க, ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு பியூனை இப்படி அடிச்சுட்டானே, இவன்கிட்ட நான் போய் வேலை செய்யறதா அப்படின்னு வேலையை விட்டுருவாரு. ரொம்ப சென்சிட்டிவானவர், முழு மனிதன் கிட்ட தான் நான் வேலை செய்வேன் அப்படின்றது. அதனால எங்கேயுமே அவர் வேலையில நிக்கிறது கிடையாது. ஸோ வருமானம் கம்மி. இதுக்கு நடுவில் கொஞ்சம் மனம் சம்பந்தமான பிரச்சனையில மாத்திரை போட்டு இருக்காரு. வறுமை, சூழல், அவருடைய பழக்க வழக்கம், வேற எந்த பழக்கமும் கிடையாது அவருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவருடைய மனைவி வேறு ஒருவோடு ஓடி போய், இது ஓடி போறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இலக்கிய கூட்டங்களில் ஓடி போறதுன்னு சொல்லக்கூடாது. இலக்கியமே அதை ஒத்துக்குது, உடன் போதல். இலக்கியத்தில் அதுக்கு பேர் உடன் போதல். இந்த மனுஷன் நாயா பேயா அலையிறாரு. காணாமல் போனா அந்த மனைவியை தேடி தேடி தேடி, எங்க போயிட்டா தெரியல, எங்க போயிட்டா தெரியல, தெரியுது தன்னை விட்டுட்டு இன்னொரு ஆளோட போயிட்டாருன்னு தெரியுது. ஆனாலும் தேடிக்கொண்டே இருக்கிறார், எங்க போயிருப்பாங்க, எங்க போயிருப்பா, எங்க போயிருப்பாங்க. எப்போ ஒரு விதத்தில் எந்த நபரோடு போயிருக்கிறாரோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டான் அந்த எழுத்தாளர். நேரா போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு, அப்பா வந்துட்டா அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. அவங்களுடைய மனைவி வெளியே வர. எப்படி இருக்கும், தான் புருஷன் வேணான்னு விட்டுட்டு இன்னொருத்தரோடு போயிருக்கிறப்போ புருஷன் எதிர்க்க வந்து நின்று கதவை தட்டுறான். அவங்க பதறி போய் நிக்கிறாங்க. பயப்படாதம்மா, அதுக்கு வரல, உன்னை எதுக்கும் கெடுக்கிறதுக்காக வரல அப்படின்னு ஜோல்னா பையில் இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து அந்த பெண்மணியை கையை பிடித்து, 4 நாள்கள் எதனா சிக்கல் வந்துடும், நீ வந்த பத்தியா நம்பி அவன் விட்டுட்டு கூட போயிடுவான், உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான், நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணம் கூட கேன்சல் ஆகிடும், கல்யாணம் வந்து ஊர்ஜிதமாகாது, இதுல நீயும் நானும் மியூச்சுவலா பிரிஞ்சிட்டோம்னு எழுதியிருக்கேன், இதை கொடுக்கறதுக்காகத்தாம்மா இவ்வளவு தூரம் சுத்தின என்று தன்னுடைய மனைவி கையில் அந்த பத்திரத்தை கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம நடந்து வந்திருக்கிறான் அந்த எழுத்தாளர்.
இதுதான் அசலான காதலுக்கான இலக்கணம். தான் நேசித்த ஒரு பெண் தன்னை விட்டு விலகி போன பிறகு கூட ஆட்டிடியூட்ல கேஸ் போடல, ஆள் வச்சு மிரட்டல, நேரா போயிட்டு சந்தோஷமா இரு, உன் சந்தோஷமா என் சந்தோஷம், அதுக்கு பிறகு நான் இறங்கலா இருக்கக்கூடாதுன்னு தான் உன்னை தேடி வந்தேன் என்று கையெழுத்து போட்ட பத்திரத்தை பெண்ணிடம் தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து விட்டு போறான் பார். இதைத்தான் நான் காதலினுடைய உச்சம் என்று கருதுகிறேன். இந்த மனநிலை இருக்கு பாருங்க, இது சராசரி மனநிலை மட்டுமல்ல, இறைவனோடு ஐக்கியமாக கூடிய மனநிலை. இந்த மாதிரியான காதலை, காதல் உணர்வை, காதல் குறித்து நாம் நகர வேண்டிய பக்குவத்தை அடைந்து விட்டால் காதலை பற்றி கேலியாக கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் இருக்காது. நண்பர்களே, எப்பயுமே பெண்கள் இது உடனே நம்மளை அட்டாக் பண்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்காக, வாதத்துல ஜெயிக்கிறதுக்காக சில பேர் சில கருத்துக்களை முன் வைப்பாங்க. சார், அப்ப நீங்க காதல்னா என்ன சொல்ல வரீங்க? பொண்டாட்டி காதலிக்க கூடாதா? ராமர் தானே சார் நம்மளுடைய கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி தானே சார்? இந்த மாதிரியான ரிஸ்கான கேள்விகளா நான் வரல. ஒருவனுக்கு ஒருத்தியா, 2 பேரா, 3 பேரா, இந்த கதைக்கா வரல. நான் சொல்றது அந்த உணர்வுகளை பற்றி புரிந்து கொள்வதும், அதை பக்குவப்படுத்திக் கொள்வதும், அதற்கு மதிப்பளிப்பதும் பட்டுதான். நீங்க இப்படி கிராஸ் டாக்ல ஒருவனுக்கு ஒருத்தி தானே, அப்புறம் அவங்க போய் அந்த கேள்வி அப்படி பார்த்தா நான் தமிழ் கடவுள் முருகனாச்சே, அவருக்கு 2 மனைவி இருக்கு அப்படின்னு கிராஸ் டாக்ல வர வேண்டியது இருக்கும். அதை விடுப்பா, எதுக்கு தமிழ் கடவுள் முருகன் வரைக்கும் போவானே? சுந்தரமூர்த்தி நாயனார், 63 நாயன்மார்களில் ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் ஏற்கனவே அவர் இறந்தது 18 வயசுல, சிவனடியை சேர்ந்தது, சிவன் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டது 18 வயசுல. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்து கொண்ட முதல் காதலிச்சு கல்யாணம் பண்ணது யாருன்னா பறவையார் காதல் திருமணம் செய்தார். அதுக்கு பிறகு நம்ம திருவத்தூர், வட சென்னையில இருக்கு பாருங்க திருவத்தூர், அங்க வராரு சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த இடத்துல தான் சங்கிலியார் என்கின்ற ஒரு பெண்ணை, அழகான பெண்ணை காதலிக்கிறார். 2வது முறையாக, அதாவது இது நான் என்ன நீங்க மடக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு மடக்கிறதுக்கு நம்ம கிட்டே எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்ல வர்றேன். சங்கிலியார் என்ற பெண்ணை சுந்தரமூர்த்தி நாயனார், நம்மளுடைய சிவனடியார் சுந்தரமூர்த்தி நாயனார் 2வதாக ஒரு அழகான பெண்ணை காதலிக்கிறார். அடம் பிடிக்கிறார், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. ரொம்ப மறுப்பு இருக்கு. சிவனே, நம்மளுடைய சிவபெருமானே 2வது திருமணம் செய்வதற்கு தூதுவனாக அந்த காரியத்தை முடித்து விட்டு போனான் என்பது நம்மளுடைய சிவபுராணங்களினுடைய மதிப்பீடு. 2வது திருமணம், 2வது காதலித்தவனுக்கு, பக்தனுடைய 2வது காதலுக்கு தூது போனவன் நம்மளுடைய சிவபெருமான். அந்த மதுர மரம் இன்னும் திருவத்தூரில் இருக்கிறது. இது வரலாறு, புராணம், இட்டு கதலா இல்ல. ஆக இப்படியான வாதங்கள் தொடர்ந்து வைக்க முடியும். இருந்தாலும் நாம் நம்மளுடைய இல்லறத்தில் இருக்கிற போது கணவன் மனைவி அந்த காதலை மேம்படுத்திக் கொள்வதற்கு சில விஷயங்களை செய்யலாம். என்னன்னா, எல்லாருக்கும் வேற வேற பிரதேசத்துல வளர்ந்த மூளை தானே. நம்ம ஒரு பிரதேசத்துல வளர்ந்தோம், நமக்கு வரப்போறவ வேற ஒரு பிரதேசத்துல வளர்ந்துருப்பா. அவளுடைய பழக்க வழக்கம் வேற, நம்மளுடைய பழக்க வழக்கம் வேற, அவளுடைய டேஸ்ட் வேற, நம்மளுடைய டேஸ்ட் வேற. 2ம் சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்றப்போ ஒன்னா சேராது. அவ்வளவு சீக்கிரத்துல சேர்ந்த மாதிரி நடிக்கவும் கூடாது, அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவானுங்க, இப்ப எழுதும் என் பொண்டாட்டிக்கும் சண்டே வராதுப்பா, நாங்க அவ்வளவு ஒற்றுமையான, அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான ஜோடி. பொய், ஒத்துக்கவே முடியாது. 2ம் வேற வேற மூலங்க. அவங்களுடைய டேஸ்ட், அவங்களுடைய, இவளுக்கு கமலை பிடிக்கும், அவனுக்கு ரஜினியை பிடிக்கும், இவளுக்கு காரக்குழம்பு பிடிக்கும், அவனுக்கு சாம்பார் பிடிக்கும். எல்லாமே வேற, உணவு வேற. நீங்க அவங்களுக்காக மாறிக்கிறதுன்றது வேற, ஆனால் பிடிக்கிறது வேற வேற, பழக்க வழக்கம் வேற வேற, உணர்வுகள், டேஸ்ட் எல்லாம் வேற, மூளையினுடைய மலர்ந்த விதம் வேற. 2ம் ஒன்னா சேரும் போது எதிரும் புதிருமாகத்தான் இருக்கும். அதுதான் யதார்த்தம். அந்த எதிரும் புதிரை எப்படி சமன் செய்வது என்பதில் தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க, அந்த சமன் செய்கிற பிரச்சனையில் தான் நம் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சண்டையே வராது, நாங்க ரொம்ப அற்புதமான பேரண்டானா 2 விஷயம் தான். ஒண்ணு, இவன் நல்லா நடிக்கிறான்னு அர்த்தம், அல்லது
மகா மட்டமா விட்டு கொடுக்குறான்னு அர்த்தம். இது 2 தான் இருக்கு. இந்த 2 இருந்தா மட்டும்தான் ரொம்ப சுத்தமான அற்புதமான ஜோடின்னு சொல்ல முடியும். 5 வருஷம் லவ் பண்ணுங்க, 5 வருஷம் லவ் பண்ணி 6வது வருஷம் கல்யாணம் பண்ண. இப்ப என் பையனுக்கு 2 பிள்ளைங்களுக்கு பெண் பார்க்க போறேன். முந்தானத்து கூட சண்டைங்க. அது சாத்தியமே இல்லை. அது அப்படித்தான் அது இருக்கும். அது சரி, ரொம்ப சிம்பிள். அந்த நேரத்துல இன்னும் நான் இப்ப எனக்கு இவர் சொன்னார் இல்லையா சுதாகர், இவருக்கு தோழிகள் அதிகம்னு. உண்மைதான், எனக்கு நிறைய தோழிகள்னா சும்மா இந்த பேஸ்புக்ல கடலை போடுறவங்கள நல்ல ஹை சொசைட்டில இருக்கிறவங்க தான். தமிழச்சி தங்கபாண்டியன் 20 வருஷமா எனக்கு பழக்கம். பாமகவினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா எனக்கு 18 வருஷமா பழக்கம். இந்தியாவிலே 4 துப்பறியும் பெண் நிபுணர்களாக இருக்கக்கூடியதில் ஒருத்தர் கோவையில் இருக்காங்க, யாஸ்மின், அவங்க பழக்கம். இப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா கனிமொழியில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஐபியும் எனக்கு பழக்கம். எல்லாரோடையும் ஜோடியா போட்டோ போட்டுப்பேன். நிக்கிறப்ப கூட சும்மா நிக்க மாட்டான், ஒராசிக்கு தான் நின்று போட்டோ எடுப்பேன். அந்த போட்டோ ஃபுல்லா பேஸ்புக்ல இருக்கும். அவங்களுடைய மச்சனை இருப்பான், நாத்தனா இருப்பான், மாமியா இருப்பான், எல்லாம் தான் இருப்பான். தோழிகள் ஃபுல்லா தான் இருப்பாங்க. என் பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரே தோழிகளா தான் இருப்பாங்க. சில பேர் டேன், பெரும்பாலும் என்னை யாரும் பேர் விட்டு கூப்பிட மாட்டாங்க, டேன் தான் கூப்பிடுவாளுங்க. டேன் வாங்க, நான் டீன்னுவேன். சில தோழிகள் எருமைன்னுவாங்க, சில தோழி நாயின்வாங்க. நாயை எங்கடா போயிட்டு ஆளையே காணும், எருமை எத்தனை முறை போன் பண்றத அவனுக்கு. இப்படிதான் இந்த நட்பு, இந்த தோழமை இப்படித்தான். வீட்டில் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லுடி அப்படின்னு போன் பண்ண. சொல்லுடி, எங்கடி? ஆமா போன் எடுக்கடி, ஆபீஸ்ல இருந்தடி, பிஸியா இருந்தடி. எங்கடி சாப்பாடு செய்யல? என்னது ஊர்ல இருக்கிறோம் டீ, என்ன டீ என்னடா ரொம்ப போச்சு. எப்பவுமே தான் கூப்பிட்டுருந்தோம். அன்னைக்கே பார்த்து நம்ம கொஞ்சம் வெளிப்படையா இருந்துட்டோம். விஷயம் அதுதான். சரி, டீ கூப்பிடக்கூடாது. சரி, செல்லமா சொல்றதுன்னு. சரி செல்லம், எவ்வளவு சொன்னா அது இங்க சொல்ற. சோ அதையும் சொல்ல முடியாது. அதுல இருந்து லத்தி என்ன பேர் எப்படி விட்டு பேரை வச்சு கூப்பிடு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கோயின்சிடன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அது அப்படித்தான் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். அது பேட்டர்ன், கடவுளுடைய பேட்டர்ன் அப்படித்தானே சார்? அப்படி எப்படி சார் கோயின்சிடன்ஸ்? அப்படித்தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எனக்கும் மனைவிக்கும் சண்டை. சமாதானம் பண்ணலாமே அப்படின்னு வாடி படம் பார்த்துட்டு போயிட்டு போகலாம். போகலாம். 2 பேரும் பைக்கில் போனால் ஒயின்னு போய் இறங்கிடுவோம் இல்லையா? அது வேணாம். அந்த பழக்கமே வச்சுக்க மாட்டேன். பைக்கில் போகிறது, நேராக போய் இறங்குறது, டிக்கெட் பார்த்து அப்படியே உட்காரு. நடந்து போகலாம், பேசிக்கிட்டு போகலாம். நானும் என் மனைவி நடந்து போயிட்டேன். ஒருன்னு வரான், பேசவே மாட்டான். சமாதானம் பண்ணுறதுக்கு சினிமாவாக போகிறோம், இல்லைன்னா வேற தோழிங்களோட போயிருக்கலாம்ல. உருன்னு வந்துக்கிட்டு இருக்காப்புல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரம் நம்மளுடைய நேரம் பாரு, வட சென்னையில் அங்கங்கே சில பண்டிகை மேய்ஞ்சிட்டு இருக்கும். கிராஸில் ஒரு பண்ணி போச்சு. நம்மளுடைய நேரம் பன்றி. லத்தி ஒத்துவா, உன் சொந்தக்கார வராங்க பாரு அப்படின்னு நான் சிரிப்பு வர வைக்கிறதுக்கு. நம்ம தான் நிறைய நேரத்தில் சொதிப்பிடுங்க, ஆம்பளைங்களா சொதப்புறதுலேயே கிள்ளடிங்க. பன்றி வருது, உங்க சொந்தக்கார வராங்க பாரு. சட்டுன்னு அவர் திரும்பி, அத்தை ஏன் இந்த பக்கம் வந்தாருன்னா, வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்? வார்த்தை என்பது அம்பு அல்ல, பூமரான். விடுறது மட்டும் இல்ல, திருப்பி அடிச்சு நம்ம கிட்டே ரிட்டர்ன் வரும். அதனால ஒவ்வொரு முறையும் வார்த்தையை அளந்து விடணும். அப்பதான் அந்த கொஞ்சம் நெஞ்ச காதல் நிற்கும். அதெல்லாம் காதல் செய்தி. வார்த்தை ரொம்ப முக்கியம், வார்த்தையும் பெற்றக்கூடாது அப்படின்னு. நண்பர்களே, இம்மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள். ஏன்னா நீங்க கூகுள், அதனால தான் சொன்ன, கூகுள்ல நீங்க தேட முடியாது. நான் பேசிட்டு போனீங்கன்னா கூகுள்ல தேட முடியாது. பெரும்பான்மையான விஷயங்களில் மனைவி சொல்களை ஒத்துக்கொண்டு போற, ஆமோதித்து போற குடும்பங்கள் செழிப்பாக இருக்கிறது. ரொம்ப செழிப்பா இருக்கிறதா? வெடின்னு ஒரு படம் வரும். வெடின்னு ஒரு படத்துல முத்தாய், அந்த பாட்டு நல்ல ஞாபகம். முத்தாய்க்கிற பெண்ணுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணங்கள் புண்ணாகிற காயங்கள் உண்டாகிற வந்தேனே
இச்சி 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 கொடு அந்த பாட்டு வரும். விசால் நடிச்ச படம் இச்சி 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 கொடு. படம் வந்து நீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் மாத்திக்கணும். அந்த அந்த வரி பாருங்க, இச்சி 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 கொடு, வெச்சி 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 கொடு, நச்சு 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 கொடு. இவ கேட்பா ரைட்டா, அவன் சொல்லுவான் ரைட்டு. பாட்டு விடும் இச்சி 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 கொடு, நச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டு. மனைவி ரைட்டான்னு கேட்கும் போது நீங்க ரைட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல எந்த சிக்கலும் இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க வந்து உங்க காதலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகலாம். ரொம்ப சிம்பிள். அதுதான் ஆண் பெண் என்பவர் அறிவிப்பாளராக ரைட்டா என்று சொல்லிவிட்டு பெண் ஆண் அதை அமலாக்குவரானாக இருந்து விட்டால் எந்த தொல்லையும் இல்லை. பெரும்பாலும் ஆதரவான ஆறுதலான உங்களிடத்தில் எந்த பெண்ணும், அது காதலாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும், தோழியாக இருந்தாலும் சரி, ஆறுதலான வார்த்தையை தோல் சாயக்கூடிய வார்த்தைக்கு மட்டும்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீங்க கொடுக்கிற பணம், பொருள், பங்களா அதெல்லாம் இரண்டாம் பட்சம். ரொம்ப சிம்பிள். வேலையில தீவிரமா இருக்கிறேன். பாமக ராமதாஸ் இன்டர்வியூ, அது நான் அவரை போய் சந்திச்சுட்டு வந்து அந்த இன்டர்வியூ வந்து சுருக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 பக்கத்துக்குள்ள வரணுமே அப்படின்னு, எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, அதே நேரத்தில் கரெக்டாகவும் வரணுமே அப்படின்னு. அவர் நேரடியாக ஃபோனை போட்டு எதனா கேட்டுருவார் அப்படின்றதுக்காக அந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது பரபரப்பான சூழல்ல ஒரு ஃபோன் வருது. தோழி, ஹலோ, என்னம்மா எங்கடா இருக்க? ஆஃபீஸில் பரபரப்பாக இருக்கம்மா. என்ன விஷயம்? நீ புதன்கிழமை இல்லை? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிடா. என்ன ஒரு நிமிஷம் இரு. பாத்திரமா என்னம்மா என்ன ஆச்சு? எவனாவது ஒன்று டென்ஷன் ஆக்கி விட்டானா? அவனும் கிடக்குறானுங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நான் என்னமோ ஆம்பளை இல்லாத மாதிரி. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். கொஞ்சம் பொண்ணு வளர்ந்தா போதும் ஒத்துக்கவே மாட்டானுங்க. ஈகோல தள்ளாடுவானுங்க. எப்படா காலை வார்த்துன்னு பார்த்துன்னே இருப்பானுங்க. சட்டையே பண்ணாத, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போய்கிட்டே இரு. நீ வளர வளர அவனுங்க காண்டுல வேவானுங்க, டார்ச்சர் பண்ண பார்ப்பானுங்க. இப்பதான் உன்னுடைய சவாலே இருக்குது, நீ எதையும் பண்ணக்கூடாது. ஏன் சொன்ன உனக்கு இது கூட தெரியாது? எவ்வளவு போய் நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இதை போய் அற்பத்தனமா அவன் டார்ச்சர் பண்றான். அவன் பண்ணானான்னு எனக்கு தெரியாது, நான் அளவுக்கு விட்டுன்னு இருக்கேன். நான் நீ போய் இவ்வளவு டார்ச்சர் பண்றேன்றிய என்ன செல்லக்குட்டி நீ இதுக்கு போய்? ஓகேடா தேங்க்ஸ் வச்சிரு. ஒரு சாயங்காலம் வந்து ஒரு டீ சாப்பிட போலாமா சூர்யா? எங்கம்மா? நம்ம அந்த டி நகருக்கு பெருமாள் கோவில் இருக்குல்ல, அந்த பக்கமாக ஒரு டீ கடை இருக்கு, சூப்பராக இருக்கும் பழம். நான் அவளும் போய்கிட்டே இருக்கோம். நான் ஏன் நீ ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் சொன்னேன்னு கேட்கல. அவளும் நான் எதுக்கு தெரியுமா உனக்கு கொஞ்சம் சொன்னேன்னு கேட்கல. ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கே எவ்வளோ ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அது ஐடி கம்பெனி, வெறும் இவளுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிறவன் வளர்த்து பிடிக்காம ஏதோ டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஆண்கள் மீதான ஒரு பெரிய ஒரு வருஷன் இருந்திருக்கும். என்னடா இப்படி பண்றானுங்களே அப்படின்னு. அப்போ அதுக்கு நஞ்ச முள்ளாலதான் எடுக்கணுன்ற மாதிரி இது. உடனே ஏதாவது ஒரு ஆம்பளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஆறுதல் பட்டா நல்லா இருக்குமே நினைச்சிருப்பா. டக்குன்னு போனை போட்டிருப்பா. நான் கெஸ் பண்ணிக்கிறேன், நம்ம தான் பத்திரிகைக்காரனாச்சு, கெஸ் பண்ணிக்கிறேன். ஓ அங்க ப்ராப்ளம் வந்திருக்குது. நம்ம ரெண்டு கொஞ்சலான ஆறுதலான வார்த்தை சொன்னது கூலான பிறகு திருப்பி போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இதை சாக்கா வச்சு நீ கொஞ்சம் நான் உன்ன அப்படின்னு ஐ லவ் சொல்லிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்கு, என்ன நேரத்துக்காக, என்ன சூழலுக்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சூழல் நாம் எதைக்கு பார்த்தோம்னா அதனால தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீடிக்குது. அந்த அந்த நட்பு எந்த நேரத்திலும் கரெக்டா அந்த நட்பு நம்ம நீடிக்க வைக்கிறதுக்கான காரணம் தான். அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த பெருமாள் கோவில் திருப்பதி, இது வரைக்கும் அந்த டி நகர்ல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, தெரியவே தெரியாது. முதல் முறையா எனக்கு அப்பதான் தெரியும் இது உள்ள இவ்வளவு பிரமாண்டமான திருப்பதி வெங்கடாச்சலபதி அப்படின்னு. உள்ள போய் சந்தா போய் அவ அழைச்சிட்டு போகணும். போய் பார்த்தா ஆச்சரியமா, என்னடா சென்னையில இருக்கிறோம், இந்த கோவிலுக்குள்ள இது வரைக்கும் வந்ததே இல்லையா. போயிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து என் ஒய்ஃப் டி நகர் படம் எடுக்க போலாங்க. போலாமே. பொண்டாட்டிக்கும் தோழிங்களுக்கு ஒரே வித்தியாசம் தான். தோழிங்க நாம ஏதாவது சொன்னோம்னா உடனே செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கலரு, இந்த காட்டன் சாரி நல்லா இருக்கு, உன்னுடைய கலருக்கு இந்த கலர் மேட்சா இருக்கு, இந்த சின்ன சின்ன பூ வந்து உங்க உடம்பு வந்து கம்மியா காட்டும், இது நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்க்கிள் யாரும் இது போடலடி அப்படின்னா அப்படியாடா எடுத்துருவா. பொண்டாட்டி அப்படி இல்லை,
10 முறை ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆலைய வச்சு இது நல்லாக்குதாங்க, அது நல்லாக்குதாங்க, இது நல்லாக்குதாங்க 4த்தையும் எடுத்து வச்சு நம்ம சொல்றதெல்லாம் எடுத்து வச்சுப்பா. எடுத்துட்டு வச்சு 5ஆவது அந்த 4த்தையும் தொடாம 5ஆவது வேற ஒண்ணு எடுப்பான். இதுதான் புரிஞ்சுக்கணும். நீ வந்திருந்தது, நீ வந்திருக்கிறது அதுக்காகத்தான். புடவை எடுக்க வந்தா டி நகருக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இங்க ஒரு கோவில் இருக்கு, போலாமா அப்படின்னு. ஆமா, இங்க ஒரு கோவில் இருக்கா? எங்க இருக்குது? இங்க வெங்கடாச்சலபதி, அசல் வெங்கடாச்சலபதி மாதிரி இல்லத்தா, போய் பார்க்கலாம். போலாமே. நானும் எனக்கு நேரடியா வழி தெரியாதுல்ல, அவ கூப்பிட்டு போன வழி தானே தெரியும். அதுல அந்த சந்து பந்தா போனேன். எவ கூட வந்த இப்படி சந்து பந்தா மூச்சு சுருங்கி போறியா? என்ன சொல்றது? எவ கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் நாடி துடிப்பு. எவ கூட ஒழுங்கான ரூட்ல வராம சந்து பந்தா வந்துக்கிறான் இவன், எவ கூட வந்திருக்கிறான் இவன் அப்படின்னு. அப்ப இல்லல்லத்தா, மலேசியால இருந்து பொன் கோவில் இங்க வந்து வேலை செஞ்சுக்கிறாப்ப இல்லையா, அவ ஒரு முறை கோவில். அதான் நான் இவ்வளவு அக்கறையா பொண்டாட்டி எங்க நீ கோவில் கூட்டுன்னு போறேன். எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்வதில் சிக்கலும் இருக்கிறது, துரதிர்ஷ்டமும் இருக்கிறது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கொஞ்சல் ஒரு தோழமையை தக்க வைத்துக் கொள்ளுதல் மனைவியினுடைய மனநிலைக்கும் தோழியினுடைய மனநிலைக்கும் வெவ்வேறானது. ரெண்டுத்தையும் ஒரே தட்டுல நிறுத்தக்கூடாது. இப்போ இந்த முத்தம் கொடுக்கறதுல கூட பாருங்க, நீங்க கிளம்புறப்பவும் சரி, மனைவி கிட்ட கணவனும் சரி மனைவியும் சரி, முத்தம் கொடுத்துட்டு தான் கிளம்பணும்னு ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட கொஞ்சம் சமாதானம் நிலைப்போம். என்னதான் சண்டை கொஞ்சம் வெளியே கிளம்புறப்போ சரி போயிட்டு வரேன், போ வாரி ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீ போன அப்படின்லாம். ஆனாலும் நைஸா சிரிச்சுப்பான். இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, நீங்க வெளியேறுகிற போது ஒரு முத்தமிட்டு விட்டு கொடுக்க வேண்டும். அது உங்களை அவமானப்படுத்தினா கூட பரவாயில்ல, நீங்க கொடுத்த முத்தத்தை தண்ணி போட்டு உங்க எதிர்க்க கழுவுனா கூட சரி, நீங்க அதை பத்தி கவலையே படாம இந்த முத்தம் கொடுத்து விட்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்தை இருந்தா அந்த டெம்பரேச்சர் குறையும். திருப்பி நீங்க ஈவினிங் உள்ள வரும்போது உங்களுக்கு சாதகமாக அது இருக்கும். ஏனென்றால் முத்தம் ஆராய்ச்சி பூர்வமா தான் சொல்றேன், எதுவுமே இப்ப இதெல்லாம் உணர்வு பூர்வமா ஆராய்ச்சி பூர்வமா தான், சும்மா அவுத்து விடுற இலக்கியவாதி மாதிரி அவுத்தெல்லாம் விடல. முத்தம் கொடுக்கும் போது அது கூட நம்ம ஆளுங்களுக்கு ஒழுங்கா முத்தம் கூட கொடுக்க தெரியாது. இந்த கமல் வந்த பிறகுதான் ஒரிஜினலா ஒரு முத்தம் கொடுக்கறதே தெரிஞ்சது இவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை முத்தமா தான் கொடுத்துன்னு போவாங்க. கமல் வந்த பிறகுதான் தெரிஞ்சது நிறைய பேருக்கு, ஓ இப்படி ஒரு முத்தம் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆழ்ந்து செய்யறது இல்லைல்ல. ஓஷோ சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் உணர்ந்து ஆழ்ந்து செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓஷோ சொல்வார், சிகரெட் பிடிக்கிறியா பிடி, ஆனால் சிகரெட்டாக நீ மாறி அதை பிடி. சிகரெட் பிடிக்க வேணாம்னு சொல்ல மாட்டாரு. சிகரெட் எடுத்தீங்கன்னா நீ ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறியா, வேணாம், ஒரு சிகரெட்டை முதல்ல பிடிச்சுப்பா. அவர் சொல்லுவார், அது மெத்தேட சொல்லுவார். ஒரு பாக்கெட் பிடிக்கிறியா, நான் பிடிக்க வேணாம் சொல்ல, முதல்ல சிகரெட்டா பிடி. சிகரெட்டை கையில வச்சு ஏதோ யோசனைல கப்புன்னு அடிச்சு சிகரெட்டை எடுத்துட்டு ஏதோ டென்ஷன்ல ஊதி தட்டு ஐயோ பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லி இன்னொரு சிகரெட் பிடிக்குது அப்படி சொல்லல. ஒரு சிகரெட் பேக் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது, ஓஷோ சொல்ற மெத்தட், அந்த அட்டைப்பட்டி எவ்வளவு அழகா செஞ்சுக்கிறான் பாரியா, பத்திரமா அழகா சாப்பிட்டா என்று ரசிச்சு தர அடுக்கி வச்சிருக்கிறத அழகா பாரு. ஒன்னை எடு, அதனுடைய ஸ்மூத்னஸ் அதனுடைய லென்த் எவ்வளவு அழகா இருக்கு, கையில வச்சா கூட நசுங்காத அளவுக்கு நம்ம எவ்வளவு கெட்டியா பிடிக்கிறோம் பாரு. எல்லாவற்றையும் பார்த்து அதனுடைய மோப்பம் பிடித்து அதனுடைய வாசனையை உள்முகர்ந்து அதுக்கு பிறகு சிகரெட்டை நெருப்பை பத்த வச்சுன்னா அந்த நெருப்பு எப்படி கனந்து கொண்டு வரும், கவனம் ஃபுல்லா நெருப்புல வச்சு அது தாண்டி அப்படியே சிகரெட் வழியாக உன்னை நெருப்பு நெருப்பு உள்ள போற மாதிரி அது உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த சிகரெட்டினுடைய புகையாக நீ மாறி ஒரே ஒரு சிகரெட்டை இந்த மெத்தட்ல பிடிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒண்ணுக்கு மேல ஒருங்களால பிடிக்க முடியாது. முழு ஈடுபாடோட 100% அந்த ஒரு பொருளின் மீது கவனத்தை குவித்து செய்தால் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் போதும், பேக்கெட்டா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஆழ்ந்து ரசித்து செய்ய வேண்டும் என்பது இதுதான். முத்தம் கூட இப்படித்தான், நீங்கள் ஆழ்ந்து ரசித்து ஒரு முத்தத்தை கொடுத்தால் உங்கள் உடலிலே 30 கலோரி எரிக்கப்படுகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. முத்தம் கொடுப்பதால் 30 கலோரி எக்ஸசைஸ்ல நீங்க இறக்கிறீங்களே
அது ஒரு முத்தத்துல குறைக்கலாம்ன்றான். முத்தம் கொடுக்கும் போது 30 வாட்ஸ் மின்சாரம் உடலில் தயாராகி உங்கள் செல்களை புதுப்பித்து விடுகிறது என்று சொல்கிறான். ஆனா முத்தத்தை நாம சரியா கொடுக்காததால காதல் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நண்பர்களே, சரியாக எப்படி முத்தமிடுவது? எல்லாமே வெளியே இருந்து போகிறது இல்லை, நம்ம கிட்டே சரக்கு. ஒரு கவிதை, இது என்னுடைய கவிதை தான், முடிகிற தருவாயில் வந்துட்டேன். தேகால முத்தத்திற்கு ஒப்பனை இடுவது எப்படி? எப்படி ஒழுங்கா ஒரு முத்தம் கொடுக்கணும்? குளத்தை மூடி கவ்விக்கொள்ளும் வெங்காய தாமரை என முத்த சிந்தனையை இதழ் முழுக்க பரவ விடு. அதற்கு முன் அதர ரேகையில் இருக்கும் அவளின் ஆதிகால சிராய்ப்புகளின் மீது நிபந்தனையற்ற அன்பில் இருந்து எடுத்து களிம்பை பூசு. ஆதிகால சிராய்ப்புகளின் மீது நிபந்தனையற்ற அன்பை எடுத்து பூசு. அவள் உதட்டு கரையோரம் ஒதுங்கி பழைய காதலில் செத்து கரை ஒதுங்கி போன உறுத்தல் சிப்புகளை கூச்சமின்றி அப்புறப்படுத்து. இறுகி போன உன் புத்தி வண்ணம் எதுவாயினும் அதை எச்சிலால் மட்டுமே கரைத்து குழைக்க முடியும். நெருங்கும் போது கண்கள் கூசும், ஆயினும் இமைகளை மூடாமல் அவள் முகபிம்பத்தை முழுவதும் விழுங்கப்பார். முத்தம் விடும்போது நெருங்கும் போது கண்கள் கூசும், ஆயினும் இமைகளை மூடாமல் அவளின் முகபிம்பத்தை முழுவதும் விழுங்க முயற்சி செய். இப்பொழுது சூரிய கதிர் தலையை தழுவுவது போல் சத்தத்தை சாகடித்து சாத்தமாய் இதழோடு புத்தியை சேர்த்து விட்டு, தாய்ப்பசு பிறந்த குட்டியை அசூயையின்றி நக்குவது போல் அவன் உதட்டி மீது அப்பி உள்ள காமத்தை நீக்கி பளிச்சென்று தெரியும் காதலை பக்தனை போல் தரிசி. கடைசியில் நீ வேறு முத்தம் வேறு என்று இல்லாமல் நீ முத்தமாகவே மாறிவிட வேண்டும். அதுதான் முக்கியம். நான் சொன்னதையெல்லாம் செய்தாயா? வா, இப்போது முத்தத்தை பற்றி பேசுவோம். நண்பர்களே, முத்தம் வேறு நீ வேறு, இது ஒரு டயலாக். முத்தம் கொடுத்தீனா முத்தம் வேற நீ வேறன்னு இருக்கக்கூடாது. நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு அந்த கான்சியஸ் வரக்கூடாது. நான் முத்தம் கொடுக்குறேன் பார் அப்படின்னு, நான் முத்தம் வாங்குறேன் பாருன்னு அவளுக்கு இருக்கக்கூடாது. முத்தம் வேறு நீ வேறு இல்லாமல் முத்தமாகவே மாறிவிட்டீர்கள் என்றால் அந்த முத்தம் ஜெயிக்கும், அந்த காதல் ஜெயிக்கும். நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு இடைக்கு வந்திருக்கிறோம். சி மோகன் என்பவர் சொன்னார், காதல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரைட்டர் சி மோகன். அவர் சொன்னதை படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆபீஸ்ல ஒரு டென்ஷனா இருக்கிறப்போ என்னை பார்க்க தஞ்சாவூர் கவிராயர் அப்படின்னு ஒரு கவிஞர், தஞ்சாவூர்காரர், மீசை முறுக்கி வச்சுட்டு இருப்பாரு, பேரம்பேத்தி எடுத்தவர், நல்லா ஆச்சானும் பார்க்கும், அச்சப்பா அழகா இருப்பாரு மனுஷன். சூர்யா அப்படின்னு வந்தார். அவருடைய தொடர் வந்துகிட்டு இருந்தது. அப்போ டல்லா இருந்தப்போ வாங்க ஜி வாங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு டல்லா இருக்க? ஓடி இருக்கு, ஒண்ணுமே லவ் எதுவும் இல்லையா? இல்லையா? ஏன் என்னையா கவிஞன் நீ, என்ன பத்திரிகைக்காரன் நீ? ஏன் ஜி? பொண்டாட்டி அவ்வளவுதான், உள்ள தூங்கும்போது கல்லு தூக்கி போட்டு சாவ வச்சுருவா. எனக்கு இருக்குது இப்போ லவ். அப்படியா ஜி? பேரம் பேசி போன மாசம் உங்களுக்கு பேரம் போனா இருக்கட்டும், எனக்கு ஒரு லவ் இருக்கு, அவளை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ பேரம் பேத்தி பேரம் பிறந்திருக்கு அவருக்கு. அப்ப சொன்னாரு, அவர் தொடர்ந்து வயசாகாம இருக்கணும்னா, தொடர்ந்து எப்பயுமே உற்சாகமா இருக்கணும்னா, சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும்னா, சீக்கிரம் கை கால் இழுத்துக்காம இருக்கணும்னா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனசுல லவ் இருந்துகிட்டே இருக்கணும். லவ் எப்போ போகுதோ அப்போ உனக்கு நோய் வர ஆரம்பிச்சோம், கவலை வர ஆரம்பிச்சிடும், பயம் வர ஆரம்பிச்சிடும். லவ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது எதுவுமே உனக்கு வராது. உயிராக போறேன், நான் வாழ போறேன், நான் இன்னும் இருக்க போறேன், இன்னும் இருப்பேன் என்கின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால லவ் ரொம்ப முக்கியம். அது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு இருக்குது,
எனக்கு இருக்குது, நான் பண்றேன். உனக்கு இல்லைனா கூட இருக்கிற மாதிரி எவ்வளையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இது நேரடியா நடந்த சம்பவம். கற்பனை பண்ணிட்டு லவ் பண்ணுமா? பண்ணிப்பாரு. ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தேன் நானே ஒருத்தர் இருக்கிற மாதிரி, என் கவிதையை ரசிக்கிற மாதிரி, அவ ஆஹா ஓஹான்னு பாராட்டுற மாதிரி இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்து எதிர் வீட்டுல ஒருத்தி உண்மையில என் புக்கை படிக்கிறவங்க வந்திருந்தா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே படிச்சிருயா. அது உண்மையா பொய்யான்னு சொல்லல. ஆனாலும் அதனுடைய தாற்பயம் நம்ம வெளியே வரட்டுத்தனமா சிக்கலா சில விஷயங்கள் வரும். அதனுடைய ஜீவனை மட்டும் தான் நம்ம உருவிக்கணும். நாம் சந்தோஷமாக, நாம் உற்சாகமாக இருப்பதற்கு காதல் அவசியம். அந்த காதல் உங்கள் மனைவியிடம் இருந்து துவங்கினால் பாதுகாப்பானது. மனைவி இல்லாவிட்டால் கற்பனை தான் உங்களுக்கு சாத்தியம் என்றால் அது இன்னும் பாதுகாப்பானது. ஆயினும் அந்த காதல் என்கின்ற உணர்வு எப்பொழுது மழுங்க ஆரம்பிக்குமோ அப்பொழுது நீங்கள் வயசாகி விட்டீர்கள். நான் வயது என்பது வழுக்க தலை வரத்தோ தொப்ப வரத்தோ இல்லை. புத்தி வயசாகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வயசாக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை மீது பிடிப்பு போயிடும். ஆமா என்னத்த சாக போற வயசு வந்துச்சு. சில பேர் சொல்லுவான், சார் உங்களுக்கு 51 சார், என்ன சார் புள்ளிக்கு கல்யாணம் பண்ற வயசு அப்படின்வான். அதுக்கு பிறகு அவனுக்கு கிட்டே சேர்க்க மாட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா. எப்ப இந்த வயசை சுட்டி காட்டுறானோ, எப்ப நம்மள அந்த உணர்ச்சியை குறைக்கிறானோ, எப்ப நம்மளோட உற்சாகத்தை இறக்குறானோ அவனுங்களை கிட்ட சேர்த்துக்கவே கூடாது. சில பேர் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தான் பேசியிருந்தேன். என்ன சார் இப்ப டை தானே, எப்படி டை அடிக்காம எப்படி சார் வர முடியும்? 50 வயசு ஆயிடுச்சா எப்படி? நான் 25 வயசுல காலேஜில் படிக்கிறவங்களுக்குலாம் முடி நடக்குது. 50 வயசுல இருக்க நடிக்காம இருக்குமா என்ன? டை தான் அடிக்கிறேன். டை அடிச்சு என்ன சார் பண்ண போறீங்க? ஓகே, டை அடிச்சு என்ன பண்ண போறீங்க? விளக்கண்ண அவன் பக்கமே திரும்பி பாக்குறது கிடையாது. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறது கிடையாது. வாய் எடுத்து தான் வந்திருக்கிறான். வாய் எடுத்து தானே வந்திருக்கிறான். தலைவனுக்கான என்ன தகுதி? அந்த கெத்து தானே, அந்த வயசான கெத்தானது தான் தலைவனுக்கு நரைச்ச முடி, ஒரு பட்டு, ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு சட்டை தானே தலைவனுக்கு. இன்னமும் தமிழ்நாட்டு தலைவர்கள் இந்த டை தானே அடிச்சுக்கிறான். மைக்ரோவை பாரு, அட்டை கல்யாணத்துக்கு மீச பேரம்பேத்தி எடுத்தவரு. ஸ்டாலின், மு க ஸ்டாலின் நல்ல கருப்பு பேரம்பேத்தி எடுத்தவரு. தலைவனுக்கான அந்தஸ்து வயசு நரைச்ச முடி தானே. எந்த தலைவனாலும் நரைச்ச முடியோட வரானா? என்ன மட்டும் ஏன் டை அடிக்க கூடாதுன்றீங்க? அதாவது சொல்ல வருதுன்னா, இந்த மாதிரி அது ஆண்களுக்கு மட்டும் சொல்லுங்க, பெண்களும் சரி, உங்களை அழகா காமிச்சிக்க என்னென்ன வழிமுறை இருக்குதோ ஆண்களும் சரி பெண்களும் சரி காமிச்சிக்க. டை அடிக்கணுமா அடிச்சுங்க. வாழ்றதுக்காக தான் அந்த பூமியில வந்துருக்கோம். சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். அடுத்த ஜென்மம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. டை அடிக்கிறீங்களா அடிச்சுங்க, ஃபேஷியல் பண்ணிக்கணுமா பண்ணிக்கங்க, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமா போங்க, வாக்கிங் போகணுமா போங்க. சந்தோஷமா என்னென்ன காரியங்களை சந்தோஷமாக அனுபவிக்க முடியுமோ வஞ்சனை இல்லாம வாழ்ந்து தீர்த்துருங்க. இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நாகரிகம், இது நாகரிகம் இல்ல, இது அவன் கேலி பேசுவான், இவன் கிண்டல் அடிப்பான். அடுத்தவனுக்காக நீங்க பார்த்தீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. எனவே மடத்தனம், இந்த காதல் குறித்தான இந்த செய்திகள் எல்லாம் சில நேரங்களில் மடத்தனமாக இருக்கும். இந்த வயசுல இந்த ஆள் இதெல்லாம் பேசுறானே, இந்த வயசுல இந்த ஆள் ஒரு இவ்வளவு பெரிய பத்திரிகையில இருந்துகிட்டு இப்படி இருக்கிறானே, இப்படி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு மடத்தனமான விஷயமாக தோன்றும். காதல் என்பதே, அந்த உணர்வு என்பதே மடத்தனமானது தான். சி மோகன் ஒரு பெரிய ஆய்வாளர், ஒரு பெரிய அறிஞர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் காதலில் தங்களை ஒப்புக் கொடுக்கும் மனோபாவத்தில் மடத்தனத்தின் சாயல் படிந்திருக்கிறது. ஒப்புக் கொடுக்கும் மனோபாவத்தில், அந்த மடத்தனத்தில் தான் முக்கியமான ஆதாரமாக இந்த காலகட்டத்தின் கனவாக இருக்கிறது. பொது புத்திக்கும் வெற்றியை முன்னிறுத்தும் சமூக மதிப்புக்கும், பொது புத்திக்கும் வெற்றியை முன்னிறுத்தும் சமூக மதிப்புக்கும் எதிரான ஒரு தேர்வு இந்த மடத்தனம். காதல் என்னும் மகத்தான உணர்விலும் உறவிலும் அதன் அறம் சார்ந்த மடத்தனம் ஒரு பிரதானமான அம்சமாகவே இருக்கிறது. காதலும் இன்று மடத்தனத்தின் பொலிவை இழக்க ஆரம்பித்து விட்டது. வேதனையானத்தான். அறமும் அதிகாரத்தை அறுத்த அறமும் வாழ்வும் வாழ்வின் இன்பமும் ஜெயிக்க வேண்டும் என்றால் மடத்தனம் அவசியம் என்று எழுதியிருக்கிறார். நீங்களும் மடத்தனத்தோடு இருங்கள். நன்றி, வணக்கம்.
எனி கொஷின்ஸ்? யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஆமாம், அன்புக்கும் காதலுக்கும் வந்து ஒரு மெல்லிய கோடு தான் அன்பு என்பது காதல் பொது புத்தியிலிருந்து வர வார்த்தை தான். அன்பு, நேசம், அதோட வேரியேஷன் தனித்தனியா இருக்கு. அன்பு ஒரு காமனான ஒரு ஏரியா, சட்டம் மாதிரி அன்பு. அதோட உட்பிரிவுகள் தான் நேசம், நட்பு, தோழமை, சமாதி, பக்தி, காதல். காதல் ஒரு தனி ஏரியா, அது ஆணுக்கும் பெண்ணுக்குமானது தான் காதல். மற்றது எல்லாமே வந்து தோழமையில வரும், நேசத்துல வரும், பாசத்துல வரும், நட்புல வரும். கடவுள் கிட்ட வரும்போது அது சரணாகதியா மாறும். ஒரே அன்புதான், கடவுள் மீது வைக்கிற அன்பு கூட அன்புதான், அது சரணாகதி வரும். அம்மா கிட்ட வைக்கிறது பாசமா போகும். தன்னுடைய இலக்கமான ஜோடி கிட்ட வைக்கும்போது காதலாம். அன்புன்ற ஒரு கேட்டகரி கூட தான் இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. அது வந்து நம்ம காதல் தான் அன்பு. என் நாய்க்குட்டி மாதிரி நான் அன்பு வைக்கிறேன், நாய்க்குட்டி மாதிரி காதல் வைக்கிறது அதுதான். ரொம்ப பழக ஆரம்பிச்சு நம்மளுடைய மைனஸ் நம்மள கொஞ்சம் கொஞ்சம் வெளியா மூடி வச்சிருந்த மைனஸ்ல லேசா வெளியாகும். அவங்ககிட்ட பேசினே இருக்கப்போ இல்ல அவங்ககிட்ட உங்களுக்கு பேசு நீ என்ன நம்பலையா நீ நான் காதலிச்சுன்னு இருக்கோம். உன்னை மீட்டு நான் எப்படி போயிடுவேன்? உன்னை மீட்டு என்ன இது பேசிட்டு அவங்ககிட்ட என்ன பேசுனா கொஞ்சம் என்ன சந்தேகப்படியா? இப்படி சந்தேகப்படுது போக ரொம்ப சந்தேகப்படும் போது ரொம்ப நெருங்கும் போதுதான் நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய அழுத்துகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வர ஆரம்பிக்கும் போது இவன் அடங்கி காதல் இருக்கும்போது அடங்கி இருக்கும், ரொம்ப கௌரவமா இருக்கும். இவன் நம்ம வீட்டுக்கு போக மாட்டான், இவன் நம்ம வீட்டுக்கு போக மாட்டான் நெருங்கி வரும்போது அந்த அன்பு என்ன செய்ய அதிகாரம் செய்ய ஆரம்பிச்சு. நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், நான் போடுற ட்ரெஸ்ஸை தான் நீ சொல்லணும். ஏன் இது அங்க அவங்ககிட்ட பேசுன, ஏன் இந்த படத்தை தான் போடுமா என்று அதிகாரம் செய்யும் போது அன்பு அதிகாரத்துக்கு உட்படாது. அதிகாரம் செலுத்தும் போது அந்த அன்பு வந்து திவாலாயிடும். அதனாலதான் 3 வருஷம் வரைக்கும் ரொம்ப லவ்வா இருந்தவங்க 4வது வருஷம் 2வது மாசம் ஏன் பிரிஞ்சு போறாங்கன்னா ஒட்டுமொத்த அழுத்தம் வெளியே வந்து அது பிரிஞ்சு போறதுதான் அழுத்தமானது. அதுதான் நல்லது. அதுக்கு பிறகு அது இருந்துச்சுன்னா நம்மள மாதிரி 25 வருஷம் காலம் ஓட்டு. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு தோழி 2 தோழி வச்சுக்கிறது எங்களாலே முடியல. வீட்டுல பல பிரச்சனை வருது. என்ன ஒரு நல்ல பாட்டு அவர் சொன்னது வந்து it is we love friendship is a friendship. இல்ல நானும் அதான் சொல்றேன், தோழினால ஃப்ரெண்ட்ஷிப் தான். எஸ், பட் மனைவி என்பது வந்து பொசசிவ்னஸ் எல்லா மனைவிக்கும் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்ல வர்றது என்னன்னா இவர்கிட்ட கேட்கறது 1-2 தோழிகள் வைத்திரு நமக்கு தெரிஞ்ச தோழிகளை பண்ணும்போது பேசிட்டு இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்றோம். நீங்க பல தோழிகள் இருக்காங்க, நீங்க எப்படி எங்களுடைய நிறைய தோழிகள் வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. நான் தனியா கேட்டுக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக தான் கேட்கிறேன். முதல்ல நிறைய தோழிகள் கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் எப்பயுமே என்னுடைய கவனம் முழுக்க இந்த தோழிக்கு ஒரு தோழி கிடைக்கிறாங்க, அந்த தோழிக்கு பேசணும்னா அவருடைய சோகமான பகுதி எதுன்றது மட்டும் தான் கவனத்தில் எடுப்பேன். அவருடைய பலவீனம், அவருடைய சோகம், அவருடைய துக்கம் எது, அது மட்டும் காது எப்பயுமே காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே தேவைப்படுறாங்க. லேடிஸ் வீட்டுலையும் சரி வெளியும் சரி மனைவி சரி நான் சொல்றது கேள்வி யாருமா அதை கேட்காம இருக்கிறப்பதான் சண்டை சச்சரவு வருவாங்க. கேட்கறதுக்கு ஆள் தேடிக்கிட்டே இருக்காங்க, அது வீடா இருந்தாலும் சரி வெளியா இருந்தாலும் சரி. நான் சொல்றது கேள, நான் கொஞ்சம் காது கொடுத்து கேள அப்படின்னு காது கொடுத்து நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நமக்காக ஒருத்தர் கேட்கறான்ற ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, ரிசீவர் வேணும். அந்த ரிசீவர் கிடைச்சிச்சுன்னா அப்பா சூப்பர் ஃப்ரெண்ட். அதோட இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல ரிசீவ் ஆனத இன்னொரு இடத்துல நீங்க கன்வே பண்ணக்கூடாது. ஒரு தோழி அவ குடும்பத்தை பத்தி சொல்றான்னு வச்சுக்க, அவருடைய வருத்தத்தை சொல்றான்னு வச்சுக்க, செத்தா கூட அது இன்னொரு தோழிக்கு சொல்றாங்க. அப்போ அந்த ரகசியம் காப்பாற்றுறது அவர் ரொம்ப விரும்புறாங்க. நம்ம ஆளுநர் ஒருத்தருக்கு பேசுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம், அது எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறா. வெளியே போகாதபடி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே இந்த ஏரியா ரொம்ப சின்ன ஏரியா,
ஒரு 5 பேருக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் போட்டா எப்படியாவது ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சா கூட வந்துடும் அந்த நியூஸ். அப்படி வரவே வரல அப்படின்னா நாம அவங்க செம்போட்ட மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னா அப்போ அவளுக்கு வந்து அந்த உத்தரவாதம் கிடைக்கும். நம்ம பழகிறப்போ நம்மளுடைய ரகசியம் வெளியே வராது, நாம பேசுற சுத்தங்கள் இன்னொருத்தர் கேவலமாக பார்க்கப்பட மாட்டாது என்று வரும்போது ஆறுதலான அந்த நபர் மீது அவள் அன்பாக இருக்கிறார், அவனுக்கு எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். இது எல்லாமே வந்து தெரியாது. ஆனா இது வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுல எதுவுமே இல்ல சமாளிக்கணும். அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இது வேற என்னன்னா ஒரு போட்டோ நம்ம போட போறோம் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு போனதுல மலேசியால இருந்து வந்திருந்தாரு, அவரோட நேற்று அந்த ஹோட்டலுக்கு போய் போட்டோ எடுத்தல அதுதான் இப்ப போட போறேன். ஒராசிங் தான் நிக்கணுமா, கொஞ்சம் கேப் போடக்கூடாதாமா சொல்லிட்டேன் போறேன். ஆனா நான் எடுத்துறேன், அவளுக்கு அக்கறை நம்மளுக்கு பின்னாடி போட்டுத்தாலே சொன்ன நீங்களா சொல்லாத அதாவது வாழ்க்கையை காதல் செய்வீர் என்று சிறப்பான ஒரு பேச்சாற்றலை வெளிப்படுத்திய நமது சிறப்பு விருந்தினர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கு நன்றி கூறி ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ரோட்டி கிளப் சென்னை கோடம்பாக்கம் ரோட்டி ராஜேந்திரன். அனைத்து தலைமுறையினரும் உள்ளடக்கிய இந்த அரங்கத்தில் பண்பு சிதையாமல், கருத்து சிதையாமல் அதை எடுத்துக்கொண்டு என்னன்னா அவங்க வந்து பாட்டிக்கிட்ட இருந்து அந்த காதலை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது அதுதான் உண்மையான பண்பட்ட ஒரு மனிதரிடம் இருந்து வரக்கூடிய ஒரு உறவு நிலை. இப்போ ஒரு பண்பட்ட உறவு நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதரிடம் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பண்பான அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான ஒரு இது நம்ம ஒரு பேச்சரங்கமாவே என்னால் எடுத்துக்க முடியல. இது ஒரு வாழ்வியல் பட்டறை மாதிரி இந்த நிகழ்வு இருந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே இதுல புரிதல் என்பது ஒரு அத்தியாவசியமானது. இது எந்த நிலையில இது ஆண் பெண் அப்படின்றது இல்லாம ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் அனைத்து தலைமுறைகளுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்கள், உளவியல் ரீதியான விஷயங்களை போகிற போக்கில் அப்படியே வீசிக்கொண்டே சென்று விட்டார். அது விதையாகி விருட்சமாகி இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு நிலையில் இந்த அரங்கம் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இப்ப அவர் சுதாகர் பேசும்போது சொன்னாரு, என்னால 2 தோழிகளை மெயின்டைன் பண்ண முடியல, நீங்க எப்படி 20-30 பேர் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றது கேட்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தை, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரே குழந்தை. அந்த குழந்தைய நம்ம ரொம்ப சீரும் சிறப்புமா வளர்த்துறோம். அப்ப அவங்களுக்கு ஒரு அரசி என்ற உணர்வை நம்ம கொடுத்துறோம். அதனால அவங்களுக்குள்ள இணக்கமாவதில் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. எத்தனை இருந்தாலும் சரி 5 பேர் 10 பேர் இருக்கும்போது அவங்க பிரச்சனையை அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற கான்செப்ட்ல தான் அவங்க ஐயா அதை மேனேஜ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு. மேலும் இந்த அரங்கு எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்பமனமான அந்த உணர்வுல இது தூண்டி இருக்கும். காதல் என்பது காமம் சார்ந்தது மட்டுமல்ல, அது அன்பு சார்ந்தது, அறிவு சார்ந்தது. இந்த குடும்பம் என்ற அமைப்பை எப்படி நேர் செலுத்தி கொண்டு போகக்கூடிய தனது வாழ்வில் நடந்த தனக்கு நேர்ந்தது, தனது தந்தைக்கு நேர்ந்தது, தனது பாட்டிக்கு நேர்ந்தது, தனது பிள்ளைக்கு நேர்ந்தது என்று 4 தலைமுறையிலும் கடந்து வந்த காதலையும் அன்பையும் அறிவின் முதிர்ச்சியை இந்த அரங்கில் மிகவும் தெளிவாய் நேர்த்தியாய் கொடுத்த ஐயா சூர்யா அவர்களுக்கு முதற்கண் மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அத்துணை மேலான ரொட்டேரியன்ஸ்களுக்கும் மற்ற மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மற்றொரு தலைவி உஷா அவர்களுக்கும் அனைவரையும் 4 சங்கங்களின் சார்பாக நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.